போலீஸ்னாவே ஒரு பயம் வருது இல்லை. கஸ்டோடியல் டெத் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இவங்கள தனிநபர்களா மாற்றவங்களா இருப்பாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நினைவேந்தல் நிகழ்ச்சி மெரினால் நடத்தும் போது தடையை மீறி நாங்கள் மெரினாக்குள்ள போனதுக்காக என்னை சிறைப்படுத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக இருப்பேன். என்னை சுற்றி அடிக்கும்போது உள்ளே வந்து என்னை காப்பாற்ற வந்தது சிவா. அவர் பெயர் கூட வந்து சிவா திலீபன், பின்னாட்களில் பெயரை மாத்துறாரு. அந்த திலீபன்கிற அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி இவரது வாழ்க்கையும் அமைச்சுக்கிட்டது கூட திட்டமிட்ட ஒன்றா இல்லை இயல்பாக நடந்த ஒன்றா? மேதகு பிரபாகரன் அவர் பேசும் பொழுதே இவர்கள் வந்து தடை நீக்கிகள்னு சொல்லுவார். தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகள் நடக்கக்கூடிய போராட்டங்களில் மக்கள் தரல. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் நடந்த அதை வந்து ஒரு கலவரமாக மாற்றுறதுக்காக பிஜேபி செய்த எவ்வளவோ முயற்சிகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எதிர்ப்பாக ஏன் தமிழ்நாட்டில் மக்கள் தரல? ஜல்லிக்கட்டு போராட்டமும் பெரிய அளவுக்கு மக்கள் தரல ஆரம்பித்த போராட்டங்களில் யாரும் உயிர்கொடை நடக்கலை. இப்போ எல்லாருமே மக்கள் போராட்டத்தில் பங்கெடுக்க ஆரம்பிக்கும் போது யாருக்கு அதை செய்யணுங்கிற தேவை இருக்குது. இந்திய தாய்மொழியாக கொள்ளாத கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, பெங்கால், ஒடியா, அஸ்ஸாம் இப்படி இருக்குது இல்லைங்களா? தமிழ்நாட்டில் மத்திய அரசு நிறுவனங்கள், ஒன்றிய அரசு நிறுவனங்கள் ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஹிந்தி தெரியுங்கிறனால வச்சுருக்குறோன்னு சொல்கிறாங்க. அதில் பெங்காலியை பார்த்துருக்கீங்களா? பஞ்சாபியை பார்த்துருக்கீங்களா? மராத்தியை பார்த்துருக்கீங்களா? ஒடியாக்காரனை பார்த்துருக்கீங்களா? அஸ்ஸாமியை பார்த்துருக்கீங்களா? நாகாவை பார்த்துருக்கீங்களா? எவனும் கிடையாது. திட்டமிட்டே செய்யப்படும். இது ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவங்க மட்டும்தான் வர முடியும். கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 பேர் எடுத்திருக்காங்க சார். ஆஃபீஸர்ஸ் அப்ரூவலில் எடுத்திருக்கிறாங்க. இது மினிஸ்ட்ரிக்கு போச்சான்னு தெரியல. 60 பேருமே வட இந்தியா வெளியே எல்லாத்துக்கும் 12,000 சம்பளத்துக்கு சண்டை போட்டுருக்காங்களா? 12,000 இவங்களுக்கு 50,000 சம்பளம். முதல் சிறையின் பொழுது வந்து சுடல் இருக்கிற சிறையில் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய பிரச்சனைனா கழிவறை ரொம்ப மோசமாக இருக்கும். 300 பேருக்கு 2 கழிவறை தான் கதவு இருக்குது, பக்கெட் இருக்காது, மக் இருக்காது. அது கட்டின காலத்தில் இன்னும் கழுவி இருக்க மாட்டாங்க. இவ்வளோ மோசமாக அது திட்டமிட்டு வச்சுருக்காங்க தெரியாது. போராட்டத்தில் பல வடிவங்கள் இருக்குது. போராட்ட வடிவத்தில் பல வழிமுறைகளும் இருக்குது. அதில் மிக முக்கியமான வழிமுறைனா உயிரையே ஆயுதமாக ஏந்தி போராடுறது. அது போற்றுதலுக்குரியது அப்படின்னாலும் அதையும் வந்து மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய தேவையும் இருந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனம் காலங்காலமாக முன்வைக்கப்பட்டே வருதில்ல? ஆமாம், அது ஈழத்தில் தொடங்கி திலீபனில் தொடங்கி இப்போ சமீபமாக நடந்த தமிழ் மொழிக்காக உயிரை விட்டார்ல சிவா திலீபன், அது வரைக்குமே நம்ம பேசலாம். நடுவில் செங்கொடி, முத்துக்குமார் இவங்கெல்லாம் இனத்துக்காக உயிரை கொடுத்தது தொடர்ந்து பேசலாம், நிறையா பேசலாம். இது தொடர்பாக நம்மள்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்க சூடாஷ்டாங்க நிகழ்ச்சியில் மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிவ திலீபன் இதுதான் இப்போ அந்த இதுலேருந்து நம்ம இன்னும் மீண்டு வரவே முடியல. எங்களுக்கு அதாவது நாங்கள் அவரை நேரில் பார்க்கல, பழகலை. எங்களுக்கே எப்படி இருக்குன்னா தொடர்ந்து அவருடைய பயணித்து பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்த உங்களுக்கு அந்த வலி எப்படி இருக்குது? அது சொல்ல முடியாத வழி அது. ஏன்னா ஒரு 13 ஆண்டுகள் குறைந்தபட்சம் அனைத்து போராட்டத்துலேயும் கூட இருந்த ஒரு மூத்த சகோதரனாக சொல்லலாம் அவரை. எனக்கு மூத்தவர் அவர். எல்லா போராட்டத்துலேயும் நீங்கள் அவர் எந்த யோசனையும் இல்லாமல் எந்த பின்விளைவுகளை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலாக வந்து நிற்கக்கூடிய முதல் தோழர். இந்த போராட்டமே எடுத்துட்டோம். இந்தி அழிக்கிற போராட்டத்தில் பேர் பட்டியல் யாரெல்லாம் போகிறோன்ற பேர் பட்டியல் எடுத்தோம். அதில் அவரை நாங்கள் கூப்பிடலை. அவருக்கு இப்போது வீட்டு வேலைகள் இருக்கும், மற்றது இருக்கும். சரி வேண்டாம், அவர் தொந்தரவு பண்ணுவாங்க. அதுக்கு அப்போ தான் மாநாடு முடிச்சிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் வேலை பார்த்ததுனால சரி அவர் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை விட்டுட்டு தான் அந்த போராட்டத்தை வந்து பண்ணோம். பார்த்தா அன்றைக்கி காலையில் அசம்பிள் ஆகும்போது அவர் வந்து உட்காந்துருந்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவர் வந்தார் அப்படிங்கிறது. சரி நான் என்ன பண்ணேன்னா இந்தி அழிக்கிறதுக்கு யாரெல்லாம் அழிக்கிறதுன்னு ஒரு யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லி வேலையை பிரித்தப்போ அவரை நான் இந்தி அழிக்கிற வேலைக்கு அவர் கொடுக்கல. அவர் முகம் வாடிடுச்சு. அவருக்கு இப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துட்டார். என்ன சிவா தோழர், உங்களுக்கு நீங்கள் இந்தி அழிக்கிற வேலை இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் மற்ற வேலையில் தான் இருந்தால் முழக்கம் போடுறது இந்த இதெல்லாம் தான் நீங்கள் பாருங்கன்னா அவர் ஒன்றுமே பேசலை. சரி இப்போ நீங்கள் இந்தி அழிக்கிறீங்களா அப்படின்னா உடனே அவர் குழந்தை வந்து எப்படி ஒரு சாக்லேட்டை பார்த்தா அதை ரொம்ப ஆர்வம் பண்ணணும். ஆமாம் ஆமாம் அப்படின்னாரு அவர். ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஒரு ஆர்வமான ஒரு இடத்துல தான் நம்ம இருந்ததே ஒழிய அவர் வேறொரு முடிவுகள் உள்ளே இருக்குங்கிறத நம்மளால் நினச்சி பார்க்க முடியும். அந்த சமயத்தில் அது யூகே கூட நம்மளால் வாய்ப்பு இல்லாத தன்மையில் தான் அது இருந்தது. அவர் எங்கூட சிறையில் வந்திருந்தவர். இப்போ நான் 2017 வந்து நினைவேந்தல் நிகழ்ச்சி மெரினால் நடத்தும்போது தடையை மீறி நாங்கள் மெரினாக்குள்ளே போனதுக்காக என்னை சிறைப்படுத்தினாங்க. என்னை முதல்ல
காவல்துறை சூழ்ந்து அடித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக இருப்பேன். என்னை சுற்றி அடிக்கும்பொழுது உள்ளே வந்து என்னை காப்பாற்ற வந்தது சிவா. நீங்கள் அதை கைது பண்ணி என்னை கொண்டு போகும்போது என் கூடவே தான் சிவா இருப்பார். அன்னையிலேருந்து நீங்கள் எந்த போராட்டத்தில் பார்த்தாலும் எனக்கு ப்ரொடெக்டிவாக பின்னாடி நின்றுட்டு இருப்பார். ஏதோ ஒரு வடிவத்தில் பக்கத்தில் பேனரை பிடிச்சிட்டோ அல்லது இப்போ இது துண்டறிக்கை கொடுக்குறதுனா ஏதோ ஒரு வடிவத்தில் கூடவே இருப்பார். நம்மளுக்கு எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். அதை கைது பண்ணி பேருந்தில் ஏற்றி கொண்டு போகிறப்போ அவர் தான் கூட இருப்பார். அப்புறம் சிறைன்னு சொல்லி முடிவான உடனே அதில் வந்து அவர் தானாகவே பேர் கொடுத்து தான் சிறைக்கு வந்தார். அவர் பேர் இல்லை, ஆனால் அவரே வந்து நான் சிறைக்கு வர்றேன்னு சொல்லி வந்து என் கூட 25 நாள் என் கூட சிறையில் இருந்தவர். அப்போது அவருக்கு வந்து குழந்தைகள், குடும்பம் இதை விட்டுட்டு திடீர்னு சிறைக்கு வர்றோம்னாலும் கூட எந்த இடத்துல அந்த வருத்தத்தை காமிக்காமல் அப்போ கூட நிறைய இளம் தோழர்கள்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரையுமே வந்து பக்குவப்படுத்தி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி சிறை அனுபவம் அப்படின்னு ஒரு பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள துணிச்சலாக அவங்கள வந்து எதிர்கொள்ள வச்சதில் ஒரு பங்கு வந்து சிவாவோடது. அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய படித்த ஒரு அகடமிக் மாதிரிலாம் பேச மாட்டார். எளிய மொழியில் ஒருத்தர் அரசியல்படுத்திடுவார். அதே மாதிரி அவர் கோவப்பட்டு பார்த்ததில்லை, ஒருத்தர் கடிஞ்சு நம்ம பார்த்ததில்லை. எப்போவுமே இனிமையாக, ரொம்ப இனிமையாக, அதாவது ரொம்ப குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலுமே பொறுமையாக ரொம்ப பதில் சொல்வார். நீங்கள் எவ்வளோ தான் அவரை வந்து அவரை வந்து நீங்கள் கோவப்படுத்த முடியாது, அவர் இரிட்டேட்லாம் நீங்கள் பண்ணிட முடியாது. ஏதோ வந்தால் சிரிச்சுக்கிட்டே இருக்கான ஒரு இல்லை நீங்கள் இது இப்படி பாருங்கள் அதை அப்படி பாருங்கன்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு தோழர் அவர். அதனால் எங்களுக்கு வந்து குடும்ப அமைப்பில் இருக்க அத்தனை பேருக்குமே ஒரு 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 மூத்தவராக இருக்கக்கூடிய குடும்பம் தான் அவரும் அவருடைய இணையர் தோழர் கீதா அவங்களும். அதனால் அவங்க எங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு மூத்த குடும்பமாக தான் அவங்க எங்களுக்கு இத்தனை நாள் இருந்தாங்க. அப்போ அது அவர் இழந்துருவோம் அப்படிங்கிறது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய. பேசும்போது சொன்னீங்க இந்த போராட்டத்திற்ப அவர் அந்த முடிவோடு இருக்கிறாருங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இது அந்த போராட்டம் பண்ணிட்டு போகிறோம்ல, அந்த இந்திய எழுத்துக்களை அழிக்கிறோம், அந்த முழக்கத்தோடு போகிறோம், அப்படி போகும்போது திடீர்னு எடுத்த முடிவா இல்லை முன்னாடியே அந்த ஒரு முடிவு எடுத்துட்டாரா அவர்? முன்னாடி இது எடுத்த மாதிரி தான் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். இல்லை, சில நேரம் அந்த போராட்டத்தை அந்த நேரத்தில் சில பேர் எடுப்பாங்கள்ல, அந்த வீரியம், அது அந்த இடத்துல ஒரு ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும், பக்கத்தில் வரவங்க இருக்கிற கோஷம், இதில் கூட சில பேர் உணர்ச்சி வசப்படுவாங்க. அது என்னென்னா, இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த முகநூலில் ஒரு தொடர்ச்சியாக முகநூலில் பதிவு பண்ணக்கூடியவர். எந்த போராட்டத்தில் போனாலுமே முகநூல் பதிவு பண்ணிட்டே இருப்பார். அவர் இந்த போராட்டத்தை கிளம்பும்போது அவங்க கீதத்தோட சொல்லியிருக்காங்க, மாதிரி கண்ணாடியையும் ஃபோனையும் வச்சுட்டு போகிறீங்கன்னு இருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டே இருப்பீங்களே, ஏன் ஃபோனை வச்சுட்டு போகிறீங்கன்னா, இல்லை எனக்கு பதில் மற்றவங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்திருக்கார். கண்ணாடி இல்லாமல் நீங்கள் பதிவு போடவும் முடியாது. கண்ணாடியும் கொண்டு வரல, மொபைலும் கொண்டு வரல, மொபைல் ஃபோனும் கொண்டு வரல. கடைசி மொபைல் ஃபோனில் அவர் போட்ட பதிவு வந்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, தமிழ் வாழ்க இந்தி ஒழிக, இதுதான் அவர் கடைசியாக போட்ட பதிவு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி போட்ட பதிவு வந்து தனக்கென வாழ்வது சாவுக்கு ஒப்பாகும், தமிழுக்கே வாழ்வது வாழ்வதாகும். இது பாரதிதாசனுடைய பாடல். நாங்கள் எங்களோட தமிழ் வணக்க பாடலாக வச்சுருக்கோம் அமைப்பில். ஆனால் இந்த வரியை மட்டும் எடுத்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ அவருக்குள்ளார அந்த ஒரு முடிவுகளோடு தான் அது வந்து அந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் வந்து அந்த ட்ரெயின் வர்றதை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு. கடைசியாக தான் அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். என்ன நடந்ததுன்னு பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா அவர் வந்து அதை எதிர்பார்க்குறாரு, கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வந்து ஒரு முடிவுகளோடு வந்தது தான் நம்மளுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற செலவினங்கள் அதெல்லாம் குறித்து எல்லாத்த பற்றியும் குறிப்பு எழுதி முடிச்சிருக்கிறாருன்னு தான் அவங்க சொன்னாங்க வீட்டில். அது வந்து எதிர்பாராமல் இப்படி ஒரு சம்பவமாக நடந்துருச்சு. இதில் என்ன, இந்த அவர் பெயர் கூட வந்து சிவா திலீபன், பின்னாட்களில் பெயரை மாற்றுறாரு. அந்த திலீபன்கிற அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி இவரது வாழ்க்கையும் அமைச்சுக்கிட்டது கூட திட்டமிட்ட ஒன்றா இல்லை இயல்பாக நடந்த ஒன்றா? அதாவது திலீபன் மேலே ஒரு பெரிய பற்று அவருக்கு உண்டு. அது தமிழ் மரபுலங்க இந்த மாதிரி தன்னை ஒரு கொடையாக கொடுத்து ஒரு போர்க்களத்தை மாற்றுகின்ற மரபுன்னு நீண்ட நாள் நம்மளுக்கு மரபுகள் வந்து இருக்குது. நடுகள் மரபுகளில் நம்ம அதை வந்து பார்க்குறோம். சமீபத்தில் நம்ம விடுதலை புலிகளில் கூட அந்த மாதிரி கட்டமைப்புகள் எல்லாமே இருக்குது. அது போராட்ட தடையை அல்லது போர்க்கள தடையை நீக்கக்கூடியவர்கள். நீங்கள் மேதகு பிரபாகரன் அவர் பேசும் பொழுதே இவர்கள் வந்து தடை நீக்கிகள்னு சொல்லுவார். நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிக நெருக்கடிகளை வந்து ரொம்ப எளிமையாக கடந்து அந்த இலக்கை நோக்கி நகர்றதுக்குரிய பாதையை வகுத்து கொடுக்கக்கூடியவர்கள்னு சொல்லி தான் அவர் கரும்புலியை பற்றி பேசக்கூடியவங்க. தமிழ்நாட்டில் உயிர்கொடை அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா, நீங்கள் இந்திய ஆதிக்கம் வரும்பொழுது 64 நடந்த கீழப்பழுவூர் சின்னசாமியிலேருந்து ஆரம்பித்து எடுத்திங்கன்னா, அது என்னென்னா, அன்றைக்கு வந்து அலுவல் மொழியாக இந்தி திணிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு உருவாகுது. ஆனால் வெகு மக்கள் தரள மாட்டேங்கிறாங்க, ஒரு பெரிய எதிர்ப்பு வர மாட்டேங்குதுங்கிற ஒரு கவலையில் தான் கீழப்பழுவூர் சின்னசாமியில் ஆரம்பித்து அந்த உயிர்கொடை என்பது தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்குது.
முத்துக்குமாரோடது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, நீங்கள் 2008-09 மிகப்பெரிய அழிவு அங்கே நடந்துட்டுருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த விதமான அசைவும் இல்லை. அப்போ அந்த அசைவை கொடுக்கறதுக்கான ஒரு 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 பணியாக, ஒரு ஒரு விலையாக தன்னை கொடுக்கறது அப்படிங்கிறது. இது வந்து இதுக்கு முன்னாடி வியட்நாமில் நம்ம இதே மாதிரி வியட்நாம் போர்களையும் பார்த்துருக்கோம். அங்கே இருந்த பௌத்த பிக்குகள் பொது இடத்துல இருந்து அந்த அரசை வந்து அம்பலப்படுத்துறதுக்காக தங்களை வந்து எரித்து கொண்டது எல்லாமே இருக்குது. அப்படி தான் முத்துக்குமாரனுடைய இது வந்து ஒரு எழுச்சிக்கு வித்திட்டது. நாங்களே எங்கள் அமைப்பே முத்துக்குமாரனுடைய இதுலேருந்து தான் வந்த அமைப்பு. அதை கேள்விப்பட்டு தான் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து போனீங்க. வந்தோம். அது வந்து எங்களுக்கு முத்துக்குமாருங்கிறது இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வெழுச்சி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. செங்கொடியும் வந்து அதே போல் தான் 3 தமிழர் தூக்கு வர சமயத்தில் ஒரு பெரிய எழுச்சி வேணுங்கிற அடிப்படையில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம அது கடந்து வரணுங்கிற தேவை இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து ஒரு தீவிரமான மக்களுக்கும் அரசியல் தெரியுது. இப்போ இவர் சிவாவுக்கே என்ன கஷ்டம் இருந்தது அப்படின்னா, தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகள் நடக்கக்கூடிய போராட்டங்களில் மக்கள் தரலை. இது எங்கள் அமைப்பு போராட்டம்னு மட்டும் இல்லை, எந்த அமைப்பு போராட்டங்களையும் பெருந்திரளாக மக்கள் திரண்டு நின்று நடக்கலை. ஆனால் பாஜக இந்துத்துவ அரசியல் ரொம்ப மோசமாகுது. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் நடந்த அதை வந்து ஒரு கலவரமாக மாற்றுறதுக்காக பிஜேபி செய்த எவ்வளவோ முயற்சிகளை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எதிர்ப்பாக ஏன் தமிழ்நாட்டில் மக்கள் தரல? இது வந்து நம்ம கட்சி கடந்து பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ காலமாக அண்ணன் தம்பியாக எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். சிக்கந்தர் தர்காவோ திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை. சிவா திலீபன் வந்து ஒரு தீவிர கடவுள் பக்தர். அவர் அவர் வந்து பொட்டு சந்தன பொட்டு இல்லாமல் குங்குமம் பொட்டு இல்லாமல் நாங்கள் பார்க்கவே முடியாது. அவர் வந்து ஐயப்ப பக்தர். அவர் 20 ஆண்டுகளாக போயிட்டு வரக்கூடியவர். அதோட தான் பெரியார் கூட்டங்களுக்கெல்லாம் வருவார். பெரியார் சிலைக்கு மாலை போட்டெல்லாம் வருவார். கேட்டால் பெரியாரெலாம் கோச்சிக்க மாட்டார் தோழர் அப்படி சொல்லிட்டு அவர் போவார். எப்போ வந்து அவர் அதையெல்லாம் விட்டார் அப்படின்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் பெரியாரை வந்து ரொம்ப மோசமாக சித்தரித்து அவதூறு பண்ண ஆரம்பித்த பொழுது, இல்லை நம்ம இனிமேல் கடவுள் நம்பிக்கைங்கிறது இருக்கக்கூடாதுங்கிற இடத்த அது முழுமையாக விட்டார். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடிய சமயங்களில் நம்மளுக்கு வந்து பல்வேறு தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு போராட்டங்கள், அதில் ஒரு பெரிய எண்ணிக்கையில் மக்கள் திரள இல்லை. நீங்கள் ஜல்லிக்கட்டில் திரண்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டத்தோ முல்லைப் பெரியார் போராட்டத்தை கூட ஒருத்தர் உயிரீகம் பண்ணதை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டமும் பெரிய அளவுக்கு மக்கள் திரள ஆரம்பித்த போராட்டங்களில் யாரும் உயிர்கொடை நடக்கலை. இப்போ எல்லாருமே மக்கள் போராட்டத்தில் பங்கெடுக்க ஆரம்பிக்கும் போது யாருக்கு அது செய்யணுங்கிற தேவை இருக்காது, நோக்கம் இருக்காது. அது வந்து அப்படி ஒன்று பண்ணணும்னு தோணாது. இவருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலாகவே இருந்தது. என்ன மக்கள் இதுக்கு வரமாட்டேங்கிறாங்களே, நம்ம தமிழ்நாடு இவ்வளோ மோசமாக நடத்தப்படுது, நீங்கள் வந்து கல்விக்கு நிதி வர்றதுலேருந்து எல்லாத்திலும் தடை இருக்குது. அப்போ இதை எதிர்த்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருந்தது. அதுதான் அவர் ஒவ்வொரு போராட்டத்தின் பொழுதும் முடிஞ்சு வர்றப்போ கேட்டிருக்காரு, என்ன இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்தாங்க, எத்தனை பேர் பங்கெடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து கடுமையான வேலை இருக்குது. அவர் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடியவர். அப்படி ஒரு அதனால் பல சமயங்களில் போராட்டத்துக்கு வர முடியாமல் போயிருக்கு. அதை மீறி தான் எல்லா போராட்டத்துக்கும் வந்துட்டு போவார். விடுப்பு எடுத்து சம்பளத்தை இழந்து தான் வந்துட்டு போவார். அவர் என்ன ஃபீல்டில் இருந்தாருன்னு? அவர் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒரு நிறுவனத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்துல ரொம்ப 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 நேர்மையான ஒருத்தர். நீங்கள் அவரை நம்பி எத்தனை லட்சம் பொருளை வேணால் அவங்களுடைய நிறுவனத்தினருக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது முழுமையாக பாதுகாத்து அந்த நிறுவனத்தை நடத்தி கையில் கொடுத்துட்டு போவார். அவர் சொற்ப சம்பளத்தை தான் வாங்குவார். அதை வந்து ஒரு பெரிய போராட்டம் அவர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பண்பு உள்ள ஒருத்தர். அவர் வந்து இந்த மக்கள் பங்கெடுக்கல. இன்றைக்கு பிஜேபி இவ்வளோ வளருது, ஆர்எஸ்எஸ் இவ்வளோ மோசமான வேலைகள் செய்யுது, கலவரத்தை திட்டமிடுறாங்க, நம்ம ஏன் எந்திரிச்சு நிற்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு ரொம்ப நாளாக இருந்தது. அந்த கவலை கோபமாக மாறிட்டு சொன்ன ஒரு இடத்துல அவர் கோவப்பட்டு நாங்கள் பார்த்ததில்லை. அவர் கோவப்பட்டு அதில் வந்து இது நம்ம வந்து உயிர் கொடுத்து ஒரு எழுச்சி கொண்டு வந்துட முடியாதான்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வயது இருக்கும் இல்லையா? அவர் 57 வயது. அப்போ அந்த வயதில் வந்து உயிர் தியாகம் பண்ணுற அளவுக்கு போயிருக்காரு அப்படின்னா, அந்த ஹிந்தி திணிப்பு என்பது சமூக பிரச்சனை ஒரு பக்கம் பார்த்தாலுமே தனிப்பட்ட முறையில் அவருக்கு எதனா இந்த பிரச்சனை இருந்து சொல்லணும் பகிர்ந்துருக்காரு அவங்கள்ட்ட? இல்லை, அப்படி இல்லைங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் அவர் வந்து ஒரு தனி மனிதர் சம்பந்தமாக வரல. இப்போ அன்றைக்கி வந்து அவருடைய இறப்பில் வந்து கூட பணி செய்த தொழிலாளர் வந்து அழுதாங்க. அவர் 4-5 தொழிலாளர்கள் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தை சேர்ந்த இந்தி தொழிலாளர்கள். அவங்க கட்டுக்கடங்காக அவங்க அழுதாங்க. அவங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது. ஆனால் சிவா உடலில் பார்த்து அவங்க அழுதது வந்து எங்களுக்கே முடியல. நாங்களே அவங்கள எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளோ தூரம் துயரத்தில் வந்து நின்னாங்க. இப்போ அதனால் அவர் தொழிலாளராகவோ ஒரு மனிதர்களை வெறுக்கக்கூடியவராகவோ இல்லை. அவங்களை நெறிப்படுத்தக்கூடியவங்களாக இவங்க உணவு அவங்களுக்கு கொடுத்து, அதான் சொல்லுது, இது நடக்கிறது ஒரு 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 10 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க தொழிலாளர்களோட இடத்துல கரண்ட் இல்லை, அவங்க தூங்க முடியாமல் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வர வச்சு அவங்களுக்கு ஏசி போட்டு அவர் பெட்ரூமில் படுக்க வச்சு மனைவி இவரையும் வந்து சோஃபாவில் படுக்க சொல்லியிருக்கிறாரு. அவர் அந்த மாதிரியான பாவம் அவங்க கஷ்டப்படுறவங்க ஒரு நாளாவது ஏசியில் தூங்கட்டுமே, பெட்டில் தூங்கட்டுமே அப்படின்னு சொன்னவர்.
அப்படி இது வந்து அவருக்கு ஒரு கோபமாலாம் இல்லை, இது வந்து தமிழ் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை கொண்டு வந்துடாதா, இது இந்துத்துவத்தை சனாதனத்தை எதிர்த்த ஒரு எழுச்சி வந்துடாதான்னு தான் விரும்பினார். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரியான உணர்வெழுச்சி எல்லாம் 20, 18 இந்த மாதிரி விடலை வயதில் அதிகமாக வரும். 50, 55 தாண்டிட்டா குடும்ப பொறுப்பு, குடும்ப சுமைன்னு போயிடுவாங்க. இவர் எப்படின்னா அதுலேயே தன்னை தக்க வச்சுக்கிட்டார், அந்த ஒரு எதிர்ப்பு உணர்வு. இல்லைங்க, தமிழ்நாட்டில் வந்து தமிழ் உணர்வு கொண்டவர்கள் வயது கடந்து உயிர் கொடுத்து பார்த்துருக்கோம். இப்போ 2022 மேட்டூர் பகுதியில் திமுகவினுடைய விவசாய அணி பொறுப்பாளராக இருந்த ஐயா 85 வயது அவர் உயிர் கொடுத்தார். இந்திய ஒழிக தமிழ் வாழ்கன்னு சொல்லி முழக்கமிட்டு அவர் திமுக அலுவலகத்துக்கு வந்து தன்னை எரித்து தன்னை வந்து அழித்து கொண்டு இப்போ நடந்தது, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு நாங்கள் தான் நிகழ்ச்சி எடுத்து நடத்தினோம். நீங்கள் இது ஈழப்படுகொலை நடந்த சமயத்தில் தீக்குளிச்சியில் சீர்காழி ரவிச்சந்திரன் வயதானவர் தான். இப்போ அதனால் வயதுங்கிறத இருக்கு, 19 வயது பெண்ணும் இருந்திருக்கிறாங்க. வியாசர்பாடில் 19 வயது பெண்ணு வந்து தீக்குளிச்சாங்க ஈழப்போராட்ட சமயத்தில். இப்போ அதனால் நம்மளுக்கு இது வயதாக நம்ம வந்து பார்க்க முடியல. இது வந்து உணர்ச்சி எமோஷ்னலாக வந்துட்டாங்க, இவங்க எதை பற்றி யோசிக்கிறதுலாம் ஒரு தரப்பு பேசுகிறாங்க, அது உண்மை இல்லை. அவர்களுக்கு இந்த மக்கள்கிட்ட எப்படி ஒரு உத்வேகத்தை கொண்டு வர்றது? அவங்க அந்த மாதிரி நினைக்கலாம், நம்ம வந்து ஒரு மக்கள் நம்ம இந்த மாதிரி உயிரை கொடுத்துட்டா மக்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க, எதனால் இவர் இருந்தார், அப்போ ஒரு மக்கள் எழுச்சி அடுத்த கூட்டத்துக்கு வரும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறீங்க, உங்கள் இயக்கத்தில் பலதரப்பட்டவங்க வந்து சேருவாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க அவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது, சூப்பர்வைசர் பண்ணுறாரு. இப்போ அவங்கவுங்க ஒரு வேலை வாழ்வாதாரத்துக்கு அந்த குடும்பத்தை ஓட்டணும் இல்லையா, அந்த வாழ்வாதாரத்துக்கு அதை தாண்டி மொழிக்காக நாட்டுக்காக ஒரு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இயக்கத்துக்கு வராங்க, வந்து செய்கிறாங்க. அந்த குடும்பத்தை தாண்டி வந்து செய்யும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறீங்க? அதாவது நம்ம போராடுறோம், அது இன விடுதலைக்காக இருக்கட்டும், மொழிக்காக இருக்கட்டும், சாதி மாதம் கடந்து வாழணும் அப்படிங்கிறது ஏதோ பல நோக்கங்கள் வச்சுருப்பீங்க, உங்களுக்குன்னு சில தீர்மானங்கள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும். அவங்களுக்கு எப்படி வழி நடத்துறீங்க? அது ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ அவங்களுக்கு அது ஒரு இழப்பு நம்ம சந்திச்சிட்டோம், 2வது இழப்பு சந்திக்கக்கூடாது. ஏற்கனவே பல இழப்புகள் சந்திச்சிருக்கிறோம், பார்த்துருக்கோம். அது அவங்க குடும்பத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுது? இப்போ முத்துக்குமாராக இருக்கட்டும், செங்கோடியாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் சொன்னீங்க திமுக பிரமுகராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ உழைப்பை உயிரை கொடுக்காத அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் அந்த இதில் சொல்லியிருக்கிறார். நம்ம உழைப்பை தான் கொடுத்து போராடுறதுனுடைய உயிர் போகிறதுல வந்து தீர்வு கிடைக்காது. அப்போ எந்த மாதிரியான பயிற்சிக்கு நீங்கள் உங்கள் இயக்கத்திற்கு கொடுக்குறீங்க? இல்லை, அதாவது என்னென்னா, அரசியலாக ஒவ்வொரு படிநிலையிலையும் ஒவ்வொரு போராட்டங்கள் எப்படி நடந்திருக்கு அதை பற்றியான புரிதல் இருக்குது, அது கொடுக்குறோம். நீங்கள் இது ஏன் இந்த கோரிக்கை, இந்த கோரிக்கை பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன தெளிவுபடுத்தப்பட்டு தான் அவங்க வந்து போராட்ட காலத்துக்கு வர்றாங்க. இப்போ சிவாவே எடுத்துட்டோம்னாலே அவர் முத்துக்குமார் உயிர் கொடுத்ததையோ செங்கோடி உயிர் கொடுத்ததையோ ஏற்றுக்கொண்டு வரல, சரிங்களா? ஆனால் நீங்கள் ஒரு போராட்ட கோரிக்கை தளத்தில் இயங்கும் பொழுது ஒரு சிலர் வந்து அந்த கோரிக்கையில் மிக நெருக்கமாக அதை வந்து இலக்காக எடுத்துகிட்டு வேலை செய்யக்கூடிய தோழர்கள் இருக்காங்க. அதை வந்து அதில் நம்மளும் பங்களிக்கணுங்கிற இடத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பல ஒரு உணர்வு நிலை, அந்த இலக்கில் எவ்வளோ தூரம் ஒட்டுறீங்க, எவ்வளோ தூரம் வேலையை நிற்கிறீங்க. நம்ம ஆமாப்பா அது ஒன்று ஆதரிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறது இருக்குது. இல்லை நான் அதுக்கு தான் நான் நிற்பேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்குது. இல்லை அதை வந்து நான் செஞ்சு முடித்தா தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. இல்லை இதுக்கு நான் வந்து என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரோட மனநிலை வேறு மாதிரி வர்றது. இப்போ எல்லாருமே பங்கெடுக்க வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த போராட்டத்தில் ஜெயிச்சிட முடியும், வெற்றி பெற்ற முடியும் மனநிலை வரும்பொழுது உங்களுக்கு உங்களே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது வந்து பகிரப்படுது. நான் ஒருத்தன் மட்டும் செய்யும் பொழுது என்னோட பொறுப்பாக இருக்குது, நம்ம 4 பேர் சேர்ந்து செய்யும் பொழுது பகிரப்படுது. நம்ம கேட்குற விஷயமே பகிரக்கூடிய அளவில் எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம சிவா திலீபன் உயிர் கொடுத்தது நம்ம வந்து இது ஒரு வழிமுறையாக சொல்கிறோன்னா, வழிமுறை நம்ம ஏற்றுக்கல. ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு அரசியலை கற்றுக்கொண்டு தீவிரமாக மக்களை நேசிக்கக்கூடிய, தன்னலம் இல்லாமல் செய்யக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. இப்போ சிவா திலீபன் மாதிரி ஒருத்தரை வந்து நான் பார்க்கவே முடியாது என் வாழ்க்கையில். அப்படி ஒரு தன்னலமற்று இருக்கக்கூடிய, நேசம் மிக்கக்கூடிய ஒருத்தரை வந்து என்னால் இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதனை இழந்துட்டது வந்து போராட்டத்துக்கு இழப்பு. முத்துக்குமார் இழந்தது போராட்டத்துக்கு இழப்பு. செங்கோடி இழப்புலேருந்து காஞ்சி மக்கள் மற்றும் வெளியே உளவியலை மீள்றதுக்கு எவ்வளோ காலாச்சுன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா அவ்வளோ பிரியமாக பாசமாக சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்தவங்க, சரிங்களா? அதனால் ஒரு தோழனை இழந்தது அப்படிங்கிறது போராட்டத்தில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா உளவியலாக பின்னடைவு வருது. என்னென்னா நம்மளோட ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் நம்ம இழந்துடுறோம்.
ஒரு தளபதியை இழந்துடுறோம், ஒரு முன்கள வீரனை இழந்துடுறோம், சரி ஒரு தலைவனை இழந்துடுறோம். சரிங்களா, அது நம்ம வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கு அதுக்கு போதுமான சக்தி இல்லை நம்மகிட்ட இழக்கக்கூடிய அளவுக்கு. அந்த இடத்துல நம்ம இல்லை. நம்ம இன்னும் நீண்ட தூரம் சண்டை போட வேண்டியிருக்கு, பெரிய சண்டையை போட வேண்டியிருக்கு. பெரியார் காலத்திலே இதெல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நம்ம நினச்சோம். பாருங்க மறுபடியும் வந்து நிற்கிறானுங்க. பெரியார் காலத்தில் எதெல்லாம் ஒரு போராடி நம்மளுக்கு வெற்றி கொடுத்து நம்மெல்லாம் வளர்ந்து வந்தோமோ, இன்றைக்கி அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது. நம்ம இது இப்படிலாம் நடக்கும் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் இப்படி ஒரு திருப்பரங்குன்றத்தில் இப்படி நடக்கும்னு இப்போ யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. நம்மளுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மதுரையை தாண்டி வெளியில் இருக்கிறவங்களுக்கு சிக்கந்தர் தர்கா பற்றியே தெரியாது. இந்த விவரத்தை அப்படி நமக்கு தெரியும், எதுவும் தெரியாது. அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டில் போகும் வரும். அப்போ இதெல்லாம் மறுபடியும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இதெல்லாம் செய்யக்கூடிய இடம் இருக்கும் பொழுது நம்ம உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவனை எதிர்த்து சண்டை போகிறதுக்கு நம்ம தேவை. நம்ம படையில் எண்ணிக்கை குறைவாக இருக்குது, அர்ப்பணிப்பு மிக்க தோழர்கள் குறைவாக இருக்கிற பொழுது நம்ம இப்படி இழந்துடக்கூடாது. எங்களுக்கு அந்த துயரத்தில் நாங்கள் இன்னும் வெளியே வரல. ஏன்னா சிவா வந்து ஒரு முக்கியமான ஒரு தோழர் அவர். அப்போ நம்ம அந்த இழப்பை நான் எப்படி சமப்படுத்த முடியும்? அது பண்ண முடியாது. அதனால் இது ஒரு எழுச்சியை கொடுக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு நெருக்கடி கட்டத்தில் ஒரு சமயம் நடந்திருக்குது. அது சரி, அதைவே நம்ம திரும்ப எடுத்துகிட்டு போக முடியாது, அப்படி இழந்துட முடியாது. நம்ம போதுமான அளவுக்கு நம்ம தமிழர்கள் நம்ம இழந்திருக்கோம். மொழிப்போரில் 300 பேருக்கு மட்டும் மக்களை நம்ம இழந்திருக்கிறோம். ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்களை இழந்திருக்கிறோம். இனி எத்தனை பேர் நம்ம இழக்கிறது? அதுதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நம்ம இனிமேல் இழக்கக்கூடாது. ஆமாம், மொழிப்போரில் வந்து தாளமுத்து நடராஜனில் ஆரம்பித்து சிவா திலீபன் அவர்கள் வரைக்கும் தொடருது. அவங்க பல பேர் உயிர் தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு? உங்களோட சைடில் வந்து ஹிந்தி திணிப்பை எதிர்க்கணும், அதே டைமில் உயிர் தியாகம் பண்ணக்கூடாது இனிமேல் அப்படின்னா அரசியல் படுத்தினா மட்டும்தான் இதை வந்து அது என்ன ஹிந்தி திணிப்பு ஒவ்வொரு போராட்டத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற இயக்கத்தினரை வந்து ஒரு நல்ல முறையில் ஒரு மனப்பக்குவத்துக்கு வைக்கணும். இல்லை, அப்படி தான் வச்சுருக்கோம். இது வந்து இப்படி 17 வருஷம் அமைப்பில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை எங்களுக்கு. 17 ஆண்டுகளில் இப்படி ஒரு நாங்கள் ஒரு இழப்பை நாங்கள் சந்தித்ததில்லை. தோழர்கள் வந்து போராட்டத்தில் இருந்திருக்கிறாங்க, உடல்நலம் சரியில்லாமல் மற்றவங்க இழந்தவங்களை பார்த்துருக்கோம், விபத்தில் இழந்தவங்களை பார்த்துருக்கோம். ஆனால் தீவிரமாக சில இருந்திருக்காங்க. பேர் வந்து இப்போ நான் தான் முதலே குறிப்பிட்டேன், சில பேர் குடும்பம்னு ஒன்று இருக்கும், அதை தாண்டி குடும்பத்துக்கு தேவையை நிறைவேற்றிட்டு பொது பணிக்கு, அதாவது பொது வாழ்க்கைக்கு வராங்க. அது மொழிக்காகவும் இனத்துக்காகவும் நாட்டுக்காக வராங்க இல்லையா? அவங்க வந்து ரெண்டாக பிரிச்சுக்குவாங்க. சரி, பகுதி நேரமாக இதை வச்சு கரெக்டாக பண்ணுவோம் மனப்பக்குவத்தோடு இருப்பாங்க. சில பேர் வந்து தீவிரமான அந்த இதுக்கு போகிறாங்களா, அதான் இது. அவங்கள வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி இப்படி எப்படி எடுத்து நீங்கள் அதாவது என்ன சொல்கிறேங்க, தீவிர பற்றோடு இருக்கிறவங்கள இப்போ நீங்கள் திமுகவில் அந்த ஐயா வந்து தீக்குளிச்சார், 85 வயது. யார் எதிர்பார்த்தா? எப்படி நம்ம எதிர்பார்த்துருக்க முடியும்? என்னன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? சிவாவோட விஷயமும் எங்களுக்கு அதே தான். அவர் இப்படி ஒரு முடிவில் இருக்கிற அப்படி ஒன்று முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இது ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சதுன்னா நம்ம கையாள முடியும். இது ஒவ்வொருத்தரும் மன உறுதியாக சில விஷயங்கள் எடுக்கிறாங்க. அது வந்து அவங்க விவாதிச்சாதாங்க சரியாக தப்புன்றது. ஒரு சிவா பேசியிருந்தாருன்னா நம்ம வந்து விளக்கியிருக்க முடியும், பேசியிருந்தால் விளக்கியிருக்க முடியும். இது மாதிரியான ஒரு இப்போ நீங்கள் வந்து பாலச்சந்திரன் முத்துக்குமார் இதை ஏற்றுக்கலன்னு சொல்கிறீங்க. இல்லை, இந்த மாதிரி நம்ம இழக்கக்கூடாதுங்கிற இடத்துல தான் எல்லாருமே இருந்தது. நம்ம இழந்துடக்கூடாததோட நம்ம நின்று நம்மளுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசின ஆட்கள் தான் இருக்கிறாங்க. சரி, அப்போ நம்ம இது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஈழப்படுகொலை நடந்தப்போ தீக்குளித்த 18 பேர் போர் நடந்த சமயத்தில் என்னென்ன கட்சி சேர்ந்தவங்க? திமுக சேர்ந்தவங்க, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, தேமுதிக, மதிமுக, இல்லாத கட்சியே கிடையாது. காங்கிரஸ்லேருந்து தீக்குளிச்சாங்க, சம்மந்தமே எல்லாம் தேமுதிகலேருந்து தீக்குளிச்சாங்க. சரிங்களா? அப்போ இது நம்ம வந்து ஒரு கட்சி எல்லையோ இந்த எல்லையோ கிடையாது, இந்த உணர்வு நிலை அப்படிங்கிற இடம். ஆனால் நம்ம இது என்ன சொல்லணும்னா, இதை வந்து ஒரு போராட்ட சக்தியாக மாற்றணும், கல ஆற்றலாக மாற்ற வேண்டியது இருக்குது. அதை தான் நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எண்ணிக்கை வேணும், இருக்கிற ஆட்கள் இழந்துகிட்டே இருக்க முடியாது. அவர் தனது குடும்பத்தையே அரசியல்படுத்தி வச்சுருக்காரு. அவங்க மனைவி பேசுகிறத கேட்டால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல கண்ணீர். அந்த அளவுக்கு அவங்க உறுதியாக பேசுகிறாங்க. அவங்க மகளை வந்து அரசியல்படுத்தி வச்சுருக்காரு. நீங்கள் போட்ட பதிவுப்படி முதல்வரையே அவர் வந்து தோழர்னு தான் அவங்க மகள் அழைச்சாங்க. அதெல்லாம் எப்படி நான் முதல்வர் வந்தார்? அவர் வந்து அதான் சொல்கிறேங்க, ரொம்ப எளிமையாக ஒருத்தர் அரசியல்படுத்திடுவார். அவருடைய அந்த ஆற்றல் வந்து தனித்துவமான ஒரு ஆற்றல். சரி, எல்லாருமே வந்து வெளியில் நம்ம மக்கள்கிட்ட பேசி அரசியல்படுத்துவோம், வீட்டில் அரசியல்படுத்துறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். ஏன்னா அதில் பல்வேறு காரணிகள் இருக்கு. நிச்சயமாக. சரிங்களா? ஆனால் வீட்டை தயார் பண்ணார், கீதா தோழர் தயார் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து பெரிய ஆளுமையோட தோழர்களை ஆற்றல் படுத்தி அவங்கள வந்து அரசியல்படுத்துகிற வேலைகள்லாம் கீதா தோழர் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து எப்படின்னா, கீதா தோழர் வந்து ரொம்ப யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு ஒன்று சொல்லிட்டாங்கனாலே அவங்க அழுதுருவாங்க. சில சமயம் இந்த நம்ம கள ஆய்வுக்கெல்லாம் அனுப்பக்கூடிய சமயங்களில் அவங்கள அனுப்ப மாட்டோம்.
ஏன்னா யாராவது ஒருத்தர் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டா போதும் இவங்களை கட்டுப்படுத்த முடியாது, இவங்களுடைய துயரம் அழுகையை. ஆனால் கீதா தோழர் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த அவருக்கு அடிபட்ட நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அழுது நான் பார்க்கல. எல்லாருக்கும் தைரியம் கொடுத்தாங்க, வந்தவங்க எல்லாருக்குமே. அவர் ஐயா சுபவி அவர்கள் கூட எழுதியிருந்தாங்க, நாங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல போனால் அவங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு. முதல்வர் 2வது நாள் பார்க்குறாங்க, முதல் நாள் அடிபடுறாங்க, அடுத்த நாள் காலையில் முதல்வரை பார்க்கும் பொழுது கூட அவங்க வந்து வேறு எதுவுமே பேசலை. இந்த போராட்ட அரசியலும் போராட்ட உணர்வை பற்றி மட்டும்தான் பேசலாம். தோழர் கீதாவும் சரி, கோகிலாவும் சரி, 2 பேருமே தோழர்னு தான் பேசுனாங்க முதலமைச்சரை. அவர்கிட்ட அப்படி தான் பேசுனாங்க. அவங்க சொன்ன விஷயமே நாங்கள் உறுதியாக நிற்போம், எந்த இடத்துல பின்வாங்க மாட்டோம், அந்த போராட்டத்தை முன்னகத்துவோம், இதான் எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்துட்டு போனது, எங்களுக்கு எங்கள் இயக்கம் வந்து சொல்லிக் கொடுத்த விஷயமும் நாங்கள் உறுதியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்துவோங்கிறதா அவங்க பேசுனாங்க. நம்ம இந்த அளவுக்கு அவங்கள தயார் பண்ணியிருக்கிறார், குடும்பத்தை தயார் பண்ணியிருக்கிறார். அவர் பேரனே அப்படி தான் வரான். அவன் வந்து பிறந்தப்போ எங்கள் அமைப்பில் இருந்த ஒரு துண்டு வந்து நாங்கள் போட்டிருந்தோம், ஈழத்தை மேப்பை போட்டு, அதில் தான் தூக்கி கொண்டு வந்து காமிச்சார். அந்த புகைப்படம் ரொம்ப ஃபேமஸான புகைப்படம் அது. அதில் தான் அந்த பேரனை வந்து வச்சு அழகு பார்த்தார் அவர். அவன் இப்போ 7-8 வயசு. அவன் வந்து என்ன பண்ணான், இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு அவன் வந்து எழுதி கொடுக்குறான் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும். அவன் வந்து யாரும் அழுகக்கூடாது தாத்தா சொல்லியிருக்கிறான்னு. அப்போ வந்து நீங்கள் குடும்பத்தை அரசியல்படுத்தி நிற்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை விட பெரிய என்ன இருக்குது, அது நீங்கள் அவ்வளோ ஈடுபாடு இருக்கிறதுனால தான் அது சாத்தியமாகுது. அது இப்போ அப்படிப்பட்ட ஒரு தோழரை நம்ம இழக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத வருத்தம். இந்த மாதிரி விஷயத்துலன்னா இப்போ இது போற்றுதலுக்குரிய விஷயம், இதை வந்து அது மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டியதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவில் இருந்த முதியவராக இருக்கலாம் அல்லது இவருக்காக இருக்கலாம், இந்த அரசு உரிய அங்கீகாரம் கொடுக்கல. இப்போ நடராசன் தாளமுத்து வரிசையில் இவரெல்லாம் வைத்து பார்க்க வேண்டிய நபர், ஆனால் அரசு அதை நோக்கி நகரலை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசு பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். இது தேர்தல் சமயங்கிறதுனால நம்ம வந்து இப்போ எது அரசு கிடையாது, தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி வரக்கூடிய அரசுகிட்ட கண்டிப்பாக அது கோரிக்கை வைப்போம். இதை வந்து அவங்க அங்கீகரிக்கணும். ஏன்னா அவங்க வந்து தன்னலம் இல்லாமல் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இதனால் அவங்க வந்து ஏதோ பதவி அடையக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு போராட்டத்துக்கு போனால் சிறைக்கு போனால் தியாகி அங்கீகரிங்கிறது வேறு, அது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதை வச்சுட்டு அவங்க எது வேணால் அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க, அரசியலில் வேறு நகரலாம். ஆனால் ஒருத்தர் உயிரை கொடுக்கறத விட வேறு என்ன கொடுத்துட முடியும்? அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம வந்து மொழிக்காக அங்கீகரிக்கணும். இப்போ நீங்கள் இந்தி எதிர்ப்பை பற்றி கேட்டப்போ 38 இந்தி வந்த சமயத்தில் அது கல்வி அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. அதில் கை வைக்கணும்னு நினச்சாங்க. அப்போ எடுத்து சண்டை போட்டு தாளமுத்து நடராச தாளமுத்துலேருந்து ஆரம்பித்து வந்தது. 65 வந்து அதிகாரத்துக்குள்ள வழியாக இந்தியை கொண்டு வர வந்தாங்க, அரசு அலுவலகங்கள் மூலமாக. அப்போ அதை எதிர்த்து பெரும் போராட்டம் நடந்து இருமொழி கொள்கையும் நம்மளுக்கு வந்தது. இன்றைக்கி நாங்கள் இந்த போராட்டத்தின் அடிப்படை வந்து வெறும் ஹிந்தியை அழிக்கிறது அப்படின்றது பார்க்குறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் இது எங்கே நடக்குது, இந்த நிறுவனங்கள் ஏன் ஹிந்தி திணிக்கப்படுது? இப்போ யுனைடெட் இன்சூரன்ஸ் போனீங்கன்னா இங்கிலீஷு ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா போனீங்கன்னா தமிழே கிடையாது, ஹிந்தி இங்கிலீஷ். தமிழ்நாட்டில் ஏடிஎம்லேருந்து அப்படி தான் இருக்குது. கனரா பேங்க்கில் போனீங்கனாலும் ஹிந்தி முதன்மைப்படுத்தக்கூடிய. இது என்னென்னா அதில் வரக்கூடிய அலுவலகர்கள் எல்லாருமே ஹிந்திக்காரங்களாக இருக்கிறாங்க. நம்ம வடநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் எதிரிகளாக பார்க்கக்கூடிய எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒரு பொறுப்பில் வந்து ஒரு அதிகாரி வந்து உட்கார்றாரு இல்லைங்களா, அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவராக ஹிந்தி பேசக்கூடியவராக இருக்கும் பொழுது இந்தி மொழியை திணிப்பது, இந்தி மொழியை சூழலாக மாற்றுறது, ஒர்க்கிங் கல்ச்சரை ஒரு ஈகோ சிஸ்டமாக மாற்றுறது. ஒரு ஆஃபீஸ்குள்ளார் நீங்கள் ஒரு போர்டு மீட்டிங்கில் வந்து பேசிகிட்டே இருக்கும் பொழுது இங்கிலீஷில் பேசிகிட்டே இருப்பாங்க, அப்படியே சட்டுன்னு ஹிந்தியில் இயல்பாக ஹிந்தியில் பேசுவோம். நீங்கள் நான் வட இந்திய ஆங்கில சேனலில் பார்த்தீங்கனாலே அப்படியே பேசிட்டே வந்து அது ஹிந்தியில் பேசுவாங்க. அது வந்து இன்னும் ஆஸ் இஃப் தமிழ் அண்டு இங்கிலீஷ் நம்மளாம் ஒன்று நம்ம அப்படிலாம் பேச மாட்டோம். ஆனால் அவங்க வந்து அதை வந்து ஒரு மொழி நடையாக இயல்பானதாக வந்து மாற்றுறதுனால இப்போ இது எங்கே நடக்குதுன்னா, நீங்கள் வந்து அரசுலேருந்து திணிக்கிறதுன்னு மட்டும் இல்லை, அரசு அதிகாரிகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் அது ஒரு சிஸ்டமாக மாற்றுறாங்க, அது ஒரு சூழலாக மாற்றுறாங்க, ஒரு ஹிந்தி சூழலாக மாற்றுறாங்க. இதில் வந்து அப்போ ஹிந்தி பேசக்கூடிய ஆட்களை திரும்ப கொடுறாங்க. நாங்கள் ரொம்ப குறிப்பாக ஒன்று சொன்னோம், இந்தி பேசுகின்ற இந்திய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களும் இருக்குங்க. இந்திய தாய்மொழியாக கொள்ளாத கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, பெங்கால், ஒடியா, அஸ்ஸாம் இப்படி இருக்குது இல்லைங்களா. தமிழ்நாட்டில் அரசு, மத்திய அரசு நிறுவனங்கள், ஒன்றிய அரசு நிறுவனங்கள் இந்தி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஹிந்தி தெரியுங்கிறனால வச்சுருக்குறோன்னு சொல்கிறாங்க. அதில் பெங்காலியை பார்த்துருக்கீங்களா, பஞ்சாபியை பார்த்துருக்கீங்களா, மராத்தியை பார்த்துருக்கீங்களா, ஒடியாக்காரனை பார்த்துருக்கீங்களா, அசாமியை பார்த்துருக்கீங்களா, நாகாவை பார்த்துருக்கீங்களா? எவனும் கிடையாது. இது திட்டமிட்டே செய்யப்படுது. இது ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவங்க மட்டும்தான் வர முடியும். நீங்கள் இந்திய பயிற்று மொழியை எடுத்துட்டீங்கிறனால உங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்காது. ஹிந்தியை தாய்மொழியில் வச்சிருக்க மாநிலத்திலேருந்து தான் வரான். ஒரு சிங்கை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பஞ்சாபில் ஹிந்தி கட்டாய மொழி, இட்டி கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும், பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ ஒரு சீக்கியனாவது நம்ம ஊரில் ஏதோ ஒரு அரசு வேலைகள் இருக்கணும்ல, ஏன் இல்லை?
ஒரு பெங்காலி ஏன் இல்லை ரயில்வேஸில்? நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? நம்ம எத்தனை இடத்துல ஒடியாக்காரனை பார்த்துருக்கோம்? மகாராஷ்டிராக்காரனை எத்தனை இடத்துல பார்த்து? அப்போ இது வந்து ஏமாத்து வேலை. ஹிந்தியை படிச்சுட்டா வேலை கிடைக்குங்கிறது ஏமாத்து மட்டும் இல்லை. ஹிந்தி படித்தவன் வந்து வேலை செய்யும் பொழுது அவனுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். அவன் கூட நம்ம பேசுறதுக்கு அவன் மொழி நம்ம கற்றுக்க வச்சுக்கிறானுங்க. அதுக்கு தான் நம்மளால ஹிந்தி படிக்க சொல்கிறானே ஒழிய ஹிந்திக்காரன் வேறு எந்த மொழியும் படிச்சுக்க மாட்டான். அவனுக்கு அறிவு அவ்வளோதான். அவனால் இங்கிலீஷ் படிக்க தெரியாதுப்பா, தமிழ் படிக்க தெரியாது, கன்னடா படிக்க தெரியாது, அவனுக்கு அந்த அறிவுலாம் கிடையாதுப்பா. அவன் வந்து இவ்வளோதான் அவனுக்கு அறிவு இருக்குதுப்பா, நீ எல்லாம் ஹிந்தியை படித்து அவன்கிட்ட நீ பேசு அப்படின்னு நம்மளை வந்து அந்த இடத்துக்கு தள்ளுறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் அரசு பணிகள், ஒன்றிய அரசு பணிகள் இங்கே இருக்குங்க. இதில் பெரும்பாலான பணிகள் இந்திக்காரங்களை தான் கொடுக்கப்படுது. பேங்க் மேனேஜரே இருக்காங்க. பேங்க் மேனேஜர் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இந்த ரயில்வேஸில் நாங்கள் போனோம்ல, 30 ஊர்களில் அளிக்கப்பட்டது. அனைத்து ஊர்கள்லையும் RPF ஹிந்திக்காரன் தான். இதே பார்க் ஸ்டேஷனில் பூங்கா நகரில் அந்த வந்த 2 காவல்துறை அதிகாரி பேர்லையுமே தமிழில் கிடையாது. பேர் தமிழ் பேர் சொல்லலை, தமிழில் எழுதப்படலை பேர். நீங்கள் கேட்டீங்க வீடியோவில் கேட்டீங்க. ஹிந்தியில் போட்டிருக்கேன், இங்கிலீஷில் போட்டு தமிழ்நாடு என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கு நீங்கள்? அவனுக்கு தெரியலைங்க. அவனுக்கு வந்து நம்ம அவர் அடிபட்டிருக்காரு, தூக்குறதுக்கான எந்த சப்போர்ட் சிஸ்டமும் அங்கே கிடையாது. அவன் ஃபோனும் பண்ணல, எதுவும் பண்ணல. சரிங்களா? அப்போ நம்ம வந்து இந்தி எதிர்ப்புங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறு வேறு வடிவங்களில் வந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு வேறு வேறு வகையில் உள்ளே வந்துகிட்டே இருக்குது. வெறுமனே நம்ம பள்ளிக்கூடத்தில் இந்தியை பேச வச்சுட்டாங்க அல்லது போர்டில் போட்டு வச்சுட்டாங்கன்னு இல்லை. வேலை வாய்ப்புகள் முற்றிலுமாக நீக்கப்படுது. எல்லா முக்கியமான மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸில் ஹிந்திக்காரனை ப்ளேஸ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் நடக்கிறது நீங்கள் என்ன சொல்லி பேசுவீங்க? ப்ரைவேட் கம்பெனிஸில் நடக்குது, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸில் நடக்குது. சரிங்களா? கான்ட்ராக்டர் எடுக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 பேர் எடுத்திருக்காங்க சார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. என்னென்னா ஆஃபீஸர்ஸ் அப்ரூவலில் எடுத்துருக்குறாங்க. இது மினிஸ்ட்ரிக்கு போச்சான்னு தெரியல. 60 பேருமே வட இந்தியா. நம்ம ஆசிரியர்கள், பயிற்று ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், செவிலியர்கள் எல்லாத்துக்கும் 12,000 ரூபா சம்பளத்துக்கு சண்டை போட்டுருக்காங்களா? 12,000. இவங்களுக்கு 50,000 ரூபா சம்பளம். கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு தர வேண்டிய மினிமம் சேலரி 50,000 ரூபான்னு இருக்கக்கூடிய ஆர்டரு ப்ராப்பராக முழுமையாக நடைமுறைப்படுத்தி கொடுக்கப்பட்டது யாருன்னா ஹிந்தி பேசக்கூடியவனுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அவன் வந்து அடுத்த 10 வருஷத்தில் அவன் தான் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஹெட்டாக உட்காந்துருப்பான். தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடியதில் IAS ஆஃபீஸரால் போடப்பட்ட உத்தரவில் வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஆசிரியராக போடுறீங்க, செவிலியராக போடுறீங்க, அதெல்லாம் வேறு ஜாப்புங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உங்கள் க்ரைம் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டுங்க அது. அதில் எவன் இருக்கிறான்? நாளைக்கு இவன் தான் வந்து உங்கள் க்ரைம் ரெக்கார்டை பற்றி எழுத போகிறவனாக இருப்பான், ரிப்போர்ட் எழுதுறவன் இவனாக தான் இருப்பான். அப்போ தமிழ்நாடு ரெக்கார்டு என்னவாக இருக்கும்? அவன் அழகாக இந்த ஹிந்தி பேசக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வரான், அவனுக்கான ஆளை உட்கார வைக்கிறான். சரிங்களா? ரயில்வேஸில் உட்கார வச்சுருக்கான், இன்கம் டேக்ஸு, சுங்க வரியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏர்லைன்ஸில் இருந்து பேசக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயுமே அவன் ஆள் உட்காந்துருக்கான். சரிங்களா? இன்சூரன்ஸு, பேங்கிங்கு, BRB எக்ஸாம்லேருந்து RRB எக்ஸாம்லேருந்து எல்லாத்துலேயும் இது நடக்குதுங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, நம்ம ஊரில் நிஃப்ட் இருக்குது, தரமணியில் இருக்கு இல்லைங்களா? அதில் அப்ளிகேஷன் பேஜ் எடுத்து போய் பாருங்கள், ஹிந்தியில் இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் என்ன இருக்கும்? ஹிந்திலையும் இங்கிலீஷும் இருக்கும். சரி, இப்போ CBSE எடுத்துக்குவோம். CBSE எடுத்துகிட்டா CBSEயில் ஹிந்தி கம்பல்சரி அப்படின்றது. ஆனால் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் இருக்கும். அப்போ ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் அவன் தாய்மொழியில் எழுதுவான். நீங்கள் எதில் எழுதுறீங்க? அடுத்து இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது இல்லைங்களா? இந்த எக்ஸாம் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிறாங்கங்க. சரிங்களா? நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடியதில் தமிழ்நாடு சென்டர்ஸ் எல்லாம் எங்கே நடத்தப்படுதுன்னு பாருங்கள். மிக மோசமான இடத்துல நடத்தப்படும். சரிங்களா? இந்த நிஃப்ட்டுக்கு வந்து நேஷ்னல் எக்ஸாம் நடந்தது, தேசிய அளவில் தேர்வு நடந்தது. இங்கே நடத்தக்கூடிய இடத்துல ஒரு இடத்த போய் சென்டரில் பார்த்தா ரிப்போர்ட் வருது, அந்த இடம் வந்து புழுதியும் குண்டு குழியுமாக ரோடு இருக்கக்கூடிய, வெயிலுக்காக ஒதுங்கிறதுக்கு ஒரு மரமும் இல்லாத, எந்த இடமும் இல்லாத, காலையில் 8 மணியில் ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய பரீட்சை. எழுதின பாதி குழந்தைங்க வாந்தி எடுத்துருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றாங்க இல்லைங்களா? அவங்க இப்படி மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து வர்றவங்கன்னா வந்து குழந்தைங்கள 8 மணிக்கு உள்ளே விட்டுட்டு நீங்கள் வெயிலில் சாயந்தரம் 6 மணி நின்றுருக்குறாங்க. 6 மணி நின்றுருக்குறாங்க. அவங்க ஒதுங்கிறது கடைலாம் டாய்லெட் இல்லை, தண்ணி இல்லை, பக்கத்தில் கடை கிடையாது. இப்படி தான் போடுறான். இல்லை நீ படித்து வந்தாவா? ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப நுணுக்கமாக எல்லா இடத்துலையும் நீக்கப்படுறாங்க.
ஏன்னா இப்போ இந்த இந்தி எதிர்ப்புக்காக, இந்தி திணிப்பு எதிர்ப்புக்காக நீங்கள் 1.5 வருஷமாக பல போராட்டங்கள் பண்ணாலும் இந்த பார்க்கு ஸ்டேஷனில் இதை ஒரு பண்ணுறீங்க. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் வந்தாலே திருமுருகன் காந்தி வந்துடுவார் அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் வந்தால் தாங்க தமிழிசை அவர்களுக்கு எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியும். மற்ற சமயம் அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அவங்களுக்கு திருப்பரங்குன்றம் தெரியும், எங்கே கலவரம் பண்ணலாம், எங்கே ஜாதி கலவரத்தை தூண்டி விடலாம், இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இந்திய எதிர்ப்பு 1.5 வருஷம் முன்னாடி நாங்கள் பண்ணப்போ தமிழிசைக்கு தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, இந்தி திணிக்கப்படுறத தமிழிசையும் எதிர்க்கணுமா இல்லையா? தமிழிசைன்னு பேர் வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஏன் இந்தி எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? இந்தி ஏன் எதிர்க்கக்கூடாதுன்னு தமிழிசை அவங்க பேசட்டும். தேர்தலுக்கு அப்பாற்பட்ட காலமோ எப்போ வேணா இருக்கலாம். இல்லை, அவங்க தான் ஹிந்தி திணிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. தேர்தல் காலத்தால் நம்ம பேசணும். ஹிந்தி திணிக்கிறது தான் எல்லாருக்கும் பார்க்குறோமே. எல்லா இடத்துலையும் ஹிந்தி திணிக்கப்படுறத நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கு ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு அவங்க சொல்லவே முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அல்லது அவங்க வந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் அவங்க போகிறாங்க. வைக்கிற வாதம் அவங்கன்னு இல்லை, பொதுவாக பாஜக வைக்கிறது, மக்கள் தயாராக இருக்கிறாங்க ஹிந்தி கற்றுக்க, அதுவும் குறிப்பாக மாணவர்கள் தயாராக இருக்கிறாங்க, இவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சார், தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கிறதுக்கு ப்ரைவேட் டியூஷனில் இருந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஹிந்தி படிக்க விரும்புகிறவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஜெர்மன் மொழி படிக்க வசதி இருக்குது, ஃப்ரெஞ்சு மொழி படிக்க இருக்குது, ஸ்பானிஷ் படிக்கிறதுக்கு இருக்குது, மலையாளம் படிக்க இருக்குது, கன்னடம் படிக்கிறதுக்கான இடங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. யார் தடுத்தா? பள்ளி யார் தடுத்தா? யாரும் ஒன்றும் தடுக்கலை. நீங்கள் உங்களுக்கு மும்மொழி கொள்கை தான் வேணும்னா அதுக்கான பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் போய் படிக்கலாம். யாரை தடுத்தாங்களா? ஹிந்தி படிக்கிறாங்கண்ணா. திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளி முன்னாடிலாம் இவர் வந்து போராட்டம் பண்ண மாட்டார் அப்படின்னு பாஜகவினர் நிறைய பேர். இப்போ நம்ம வந்து சிபிஎஸ்சியில் ஹிந்தி கம்பல்சரி. நான் சிபிஎஸ்சி எதிர்க்கவா, சிபிஎஸ்சி ஏற்றுக்கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தை எதிர்க்கவா? திமுக பிரச்சனைனா திமுகவுடைய பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க பிரச்சனை, நான் ஒரு கட்சிக்கான பிரச்சனையாக பார்க்கல. சரி, அப்போ நீங்கள் வந்து சிபிஎஸ்சி இல்லாத பள்ளிக்கூடங்களில் பிஜேபிக்காரங்க நடத்துகிறாங்களா? எங்களுக்கு கொள்கை வந்து என்னென்னா, சிபிஎஸ்சியில் அது வைக்காத, இது சென்ட்ரல் சிலபஸ் சிஸ்டம், நீ அதில் இந்திய கம்பல்சரி கொண்டு. நான் சிபிஎஸ்சி தான் எதிர்க்க முடியும். சிபிஎஸ்சியில் வச்சுட்டு ஒரு திமுககாரருக்கு நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை எதிர்த்துட்டேன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் மாற்ற வேணா சொல்லு, நான் பண்ணுறேன். திமுகவுடைய நான் நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை எதிர்த்து நம்ம சண்டை போட்டால், அங்கே ஹிந்தி திணிக்கூட சண்டை போட்டால், சிபிஎஸ்சியில் நீ சிலபஸை மாற்றிடுவேன்னு சொல்லுங்கள், நாங்கள் சண்டை போடுறேன். அந்த வாக்குறுதி தமிழிசை தருவாங்களா? அவங்களுக்கு இது ஒரு கட்சி பிரச்சனையாக பார்த்துட்டு போகிறது தான். எல்லா கட்சியிலும் எல்லா விதமான ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. தனித்தனியான கட்சி ஆளை பார்க்க முடியாதுமா, கொள்கையை பார்க்குறதா? கொள்கையை தான் நம்ம பேச முடியும், பாலிசி தான் நம்ம பேச முடியும். உனக்கு ஹிந்தி திணிக்கிறதுன்னு பாலிசியாக வச்சுருக்கிறீங்க, நாங்கள் பேசுகிறோம். இல்லை, இத்தனை நாள் இல்லாமல் இப்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போனது, அங்கே மைய வச்சு அழிச்சதுலாம் இதனால என்ன? இதுக்கு முன்னாடி பல போராட்டம் பண்ணியிருந்தாலும் இந்த போராட்ட வடிவங்கிறது இல்லைங்க. இது என்னென்னா, ஜனவரி மாதம் மொழிப்போர் ஈகியர் அப்போவே இந்த போராட்டத்தை எடுக்கிறதா அறிவிச்சிருந்தோம். அப்புறம் அந்த பராசக்தி படம்லாம் வந்ததுன்னா அந்த சமயத்தில் வந்து படத்தை பார்த்துட்டு போய் பண்ண மாதிரி ஆகி போயின்னு சொல்லிட்டு போட தள்ளி வச்சிட்டோம். இப்போவும் அப்படி தான் சொல்கிறேன். சரிங்களா? இது நாங்கள் அறிவிச்சது போன வருஷமும் அறிவித்தோம். டிசம்பரில் இதுக்கான அறிவிப்பும் கொடுத்துட்டோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அறிவிப்பெல்லாம் கொடுத்துட்டோம். போன இதே மார்ச் மாதம் நல்லகன் ஐயா தலைமையில் இந்திய எதிர்ப்பு கூட்டமே நடந்தது பெசனர் பீச்சில். இதெல்லாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு வர சம்பவங்கள். பராசக்தி வந்தோன்னா எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து இப்போ வேண்டாங்க, படத்தை பார்த்துட்டு போனோம், நம்ம நாளைக்கு ஏதாவது பேசுவானுங்க சொல்லி பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள் அன்னைக்கு நாங்கள் இது வந்து முற்றுகை போராட்டமாக அறிவித்தோம். எழும்பூர் முற்றுகை நிலையம் முற்றுகை போராட்டத்தை அறிவித்தோம். அப்புறம் மார்ச் 1 சிதம்பரம் ரயில் நிலையம் முற்றுகை போராட்டமும் கோயம்புத்தூர் ரயில் நிலைய போராட்டங்களும் அறிவித்தோம். இது 3 நடந்தது. அதுக்கப்புறம் இந்த பார்க் அதாவது என்னன்னாங்க, நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனையோ மற்ற இடத்த கூட நம்ம எல்லா விதமான ஆட்கள் வர்றாங்கிறனால நம்ம அது கூட முதல்ல கை வைக்க வேண்டாம். இது சபர்பன் ட்ரெயின், நம்ம ஊருக்குள்ளே ஓடுது. எங்கே ஓடுது? சென்ட்ரல்லேருந்து தாமரை வரைக்கும் ஓடுற ட்ரெயினில் உனக்கு என்னத்துக்கு ஹிந்தி? அதில் என்ன பண்ணாங்கன்னா புதுசாக போர்டு மாட்ட ஆரம்பித்தாங்க. அந்த போர்டில் ஏற்கனவே தமிழ் நடுவில் இருந்ததை எடுத்துகிட்டு இந்திய நடுவில் கொண்டு வந்தாங்க. அதனால் இந்த பூங்கா நிலையத்தில் நம்ம இது வந்து முதல்ல எதிர்ப்பு தெரிவித்து அடையாளமாக ஒன்று செய்வோம், அடையாளமாக செய்வோம், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம வந்து வேலை திட்டம் அதோடு முடிக்கிறது அந்த போராட்டம். இது ஒரு எதிர்ப்பு தெரிவிப்போம், தேர்தல் வரட்டும், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுவோங்கிறதான் வேலை திட்டமாக இருந்தது. ஆனால் சிவாதிலீபன் அதை வந்து அடுத்த கட்டமாக நிறுத்திட்டார். சரிங்களா? அவர் அப்படி ஒரு
இடத்துக்கு அவர் போனதுக்கு பின்னாடி நாங்கள் எப்படி பின் வாங்க முடியும்? அதனால் அதுக்கப்புறம் 30 ஊர்கள் அழிச்சது. அதுக்கப்புறம் அவர் கடைசியாக அவர் வந்து அந்த உயிரிழந்ததுக்கு பின்னாடி எங்களால் அந்த போராட்டத்தை அடுத்து அவர் நிறுத்திட்டோம் நாங்கள். ஆனால் அது வரைக்கும் அந்த போராட்டத்தை எல்லா ஊர்களையும் கொண்டு போனோம். இந்த போராட்டம் அவரோட உயிர் தியாகம், இதுக்கடுத்து அவர் எதிர்பார்த்த மாதிரியான பெரிய ஒரு ஆதரவலை, பெரிய இந்தி திணிப்புக்கு எதிரான எதிர்ப்பலை அது வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக எல்லா இடத்துலையும் உருவாயிருக்கு, எல்லா இடத்துலையும் பேசியிருக்கிறாங்க, எல்லா அமைப்புகளும் பேசினாங்க, எல்லா தலைவர்களும் வந்தாங்க, பார்த்தாங்க, சந்திச்சாங்க. இப்போ தேர்தல்ன்ற ஒரு கட்டம் இருக்குது. அடுத்த 3 வாரம் வந்து தேர்தலுக்கு நம்ம அந்த சண்டை பெரிய சண்டை, இதோட பெரிய போராட்டமே அந்த போராட்டம் தான். நம்ம வந்து உயிரை கையில் பிடிச்சிக்கணும். நீங்கள் கூட தாவேக்க ஷெரீஃப் ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் ஓடிட்டு இருக்கு, அதுக்கும் நீங்கள் சொல்லிடுங்க. அது அடுத்த ஒரு தலைப்பை கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். நான் இது இந்த தேர்தலுங்கிற ஒரு பெரிய நெருக்கடியாக நம்மளுக்கு நிற்கிது. அப்போ தேர்தல் முடிஞ்சு இந்த போராட்டங்கள், ஏன்னா இது இன்றைக்கி முடிகிற விஷயம் இல்லை. தேர்தலுக்கு முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த போராட்டம் நிச்சயமாக முன்னெடுக்கப்படும். பல தலைவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்களே இது எதிர்பாராது தானே, நாங்கள் அதை அன்றைக்கே முடிச்சுட்டு, ஏன்னா அன்றைக்கி வந்து தாளமுத்தோட நினைவு நாள், அதனால் அந்த சமயத்தில் நம்ம வைக்கணும். அது மோடி அன்றைக்கி வர்றாரு. மோடி தமிழ்நாட்டுக்கு வர்ற நாளெல்லாம் நாங்கள் கருப்படி காமிச்சிருக்கோம். இது வரைக்கும் ஒரு நாள் நாங்கள் தவற விட்டதில்லை. சரி, நாங்கள் எத்தனை வழக்கு வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை தடவை மோடி வந்திருக்காருன்னு அர்த்தம். அப்படி ஒரு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல தான் நாங்கள் அது பண்ணோம். அதோட முடிக்கிறோம். அவருக்கு தெரியும் தொடர்ந்து முடிக்கிறோம். மிஞ்சி போனால் அவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா சிறைக்கு போகிற தயாராக இருப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தோழர் நம்ம போன தடவை போன பிளாக்கில் வேண்டாம், வேறு பிளாக்கு கேட்போம், இதெல்லாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். நான் போன தடவை குவாரண்டைன் பிளாக்ல சந்தேகமே வராத மாதிரி. ஆமாம், போன தடவை குவாரண்டைன் பிளாக்ல இருந்ததோட அந்த தடவை வேணாம், இந்த தடவை நம்ம வேறு பிளாக்குக்கு போவோம் அப்படின்னு அவர் ரொம்ப ஜோவியில் ரொம்ப இயல்பாக பேசிகிட்டு இருந்தார். அதனால் அந்த போராட்டம் அதோட முடிகிறது. நாங்கள் அதை அடுத்து கொண்டு போகிற இடத்துலலாம் நாங்கள் திட்டத்தில் இல்லை. இவர் இப்படி ஒரு இடத்த பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் பின்வாங்க முடியாது. ஆனால் அது இந்தியா முழுக்க பரவிடுச்சு. நான் இப்போ அவரோட அரசியல் பயணத்தை பற்றி பேசும்போதுனா, சிவா திலீபன் அவர்கள் வந்து முதல்ல திமுகவில் பயணிச்சு, திமுகவில் பயணிச்சு அதுக்கப்புறம் உங்களோட இயக்கத்தில் வர்றாரு. ஒரு மாநில கட்சியில் பயணிச்சு ஒரு அரசியல் அல்லாத இயக்கத்தில், ஒரு தேர்தல் அரசியல் இல்லாத இயக்கத்தில் வர்றாரு அப்படின்னா எதுக்காக அந்த மாற்றம்? அவரோட அப்பா வந்து தீவிர திமுக செயல்பாட்டாளர், மிக பிரபலமாக அறியப்பட்டார். இவரும் தீவிரமான திமுக செயல்பாட்டாளர். 2009 ஈழப்போருக்கு பின்னாடி இனி தேர்தல் அரசியல் தளத்தில் வேண்டாம் அப்படின்னு அவர் மே 17 இயக்கத்தை நினைச்சுக்கிறார். அவர் திராவிட இயக்க பற்றாளர், பெரியாரிய பற்றாளர், தமிழ் தேசிய பற்றாளர், ஈழப்பற்றாளர், மேதகு பிரபாகரன்கிறது அவர் உயிர் மாதிரி. அந்த பழைய திமுக காரணம் ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர். உறுதியாக நிற்கு சண்டை போடக்கூடிய, மக்களை நேசிக்கக்கூடிய, அவர் வில்லிவாக்கில் அவர் தெரியாத ஆளுங்களே கிடையாது. மே 17 முதல் பொதுக்கூட்டம் சென்னையில் மொழிப்போருக்காக நடத்தின கூட்டம் அது அவர் தான் நடத்தினார். வில்லிவாக்கத்தில் தான் நடந்தது முதல் கூட்டம். 2015 பண்ணோம். அது அவர் தான் அதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சார். அதனால் வந்து அவருக்கு ஒரு நீண்ட அரசியல் பின்புலம் இருக்குது. அதில் தான் அவர் வந்து அந்த பயணத்தில் தான் அவர் வந்து வந்திருக்காரு. டீ சாப்பிடுங்க. இதில் இப்போ பேசும்போது சொன்னீங்க சிறை, அவர் உங்கள் கூட வந்து சிறையில் இருந்திருக்கிறாரு, வாண்டடாக வந்து பேர் கொடுத்து சிறையில் இருந்திருக்கிறாரு தொடக்கத்தில் பேசும்போது சொன்னீங்க. இப்போ கூட பேசும்போது சொன்னீங்க போன பிளாக்கில் வேணாம், வேறு பிளாக்கில் போயிடலாம் அப்படிலாம் சொன்னீங்க. சிறை அனுபவம், இப்போ எங்கள் ஆசிரியர் வந்து சிறையில் இருக்கும்பொழுது சொல்லுவாங்க, அந்த அறையிலேயே கழிவறை இருக்கும், தண்ணி இருக்காது, கொசுக்கடி பல இது இருக்கும். அப்புறம் முரட்டான ஆட்களோட போய் அந்த அறையில் போட்டுருவாங்க, மன ரீதியாக தொந்தரவு செய்கிறது. இந்த மாதிரி ஆசிரியர் நிறையா சொல்லியிருக்காங்க. நீங்களும் சிறையிலேருந்து வரப்போ கொஞ்சம் ஆள் ஒடுங்கி தான் வந்தீங்க. அங்கே சிறையில் எப்படி இருக்கும்? இது வந்து என்னங்க, அரசு எப்படி நம்ம சிறைவாசியை, அந்த குறிப்பிட்ட சிறைவாசியை நடத்தணும்னு முடிவு பண்ணுறதை பொறுத்து இருக்குது. முதல் சிறையின் பொழுது வந்து சிறையில் இருந்த பிரச்சனை தான் எங்களுக்கு இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே புழல் இருக்கிற சிறையில் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய பிரச்சனைனா, கழிவறை ரொம்ப மோசமாக இருக்கும். 300 பேர்த்துக்கு 2 கழிவறை தான் இருக்கும். 2 கழிவறைக்கும் கதவு இருக்காது, பக்கெட் இருக்காது, மக் இருக்காது. அது கட்டின காலத்தில் இன்னும் கழுவி இருக்க மாட்டானுங்க. நீங்கள் போன 2வது 4வது நாள் உங்களுக்கு வந்து அது நோய் தான் கொடுக்கும். இவ்வளோ மோசமாக அது திட்டமிட்டு வச்சுருக்காங்க தெரியாது, அவ்வளோ மோசமாக இருக்கும். நீங்கள் 300 பேர் 2 கழிவறையை, கதவு இல்லாத ஒன்றை, நீங்கள் பக்கெட் இல்லாத ஒன்றை நீங்கள் பயன்படுத்தணும். இது இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். சரிங்களா? எனக்கு 2வது சிறைவாசம், முதல் சிறைவாசத்தில் எனக்கு அந்த மாதிரியான தனிப்பட்ட ஒரு சித்திரவதை கிடையாது. நாங்கள் 20 பேர் உள்ளே இருந்தோம், 17-20 பேர் இருந்தோம். அரசியல் அப்போ அதிமுக காலத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் போராட்டங்கள் நிறைய நடக்கும், நிறைய தோழர் உள்ளே இருப்பாங்க. வன்னியரசு, நான் உள்ளே போகிறப்ப என்னை வரவேற்றது ஐயா வைகோ உள்ளே இருந்தாங்க. அப்புறம் தோழர் வன்னியரசு உள்ளே இருந்தாங்க.
அப்புறம் தாம்பரம் யாக்கூப் தோழர் நீ தமுமுக. மட்டும் ஏன் வெளில இருக்கவா ஒன்றா இருப்போம் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாரும் ஒரு பெரிய அரசியல் கூட்டணியே உள்ள வந்த மாதிரியான எதிர்பார்த்தேன். அடுத்து தீக்கால இருந்து பிரின்ஸ் அரசியல் வந்தாரு. கைதிகளுக்கும் அதே டாய்லெட் தான் யூஸ் பண்ண விடுவோம். எல்லாருக்கும் ஒன்று தாங்க. அரசியல் கைதிங்கன்னா தனியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவங்களோட தான். அரசியல் கைதி போனால் மற்ற கைதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். என்னென்னா கொஞ்சம் உணவு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ஒழுங்காக வரும், அடி இருக்காது, போட்டு அடிக்கிறது. சொல்கிறத யோசிக்கிறப்பே இருக்குண்ணே, எப்படி அதில் ஏன்னா இப்போ சின்ன குறுக்கீடு மன்னிக்கணும், நீங்கள் தொடர்ந்து பேசுங்க இதை பற்றி. இப்போ இந்த போராட்டங்களுக்கு கூடுதலான நபர்கள் வரதில்லைன்னு சொன்னீங்கல்ல, இது ஒரு பயமாக இருக்குமா? சிறைக்கு போயிட்டா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்திக்கணும், ஒரு வேளை 3 நாள் சிறையில், ஒரு வாரம் சிறைன்னு போட்டா. எல்லா போராட்டமும் சிறையில் கிடையாது இல்லைங்களா? எல்லா போராட்டத்துக்கும் சிறைக்கு போகிறதில்ல. போராட்டங்களில் ஒரு 400-500 ஏதோ ஒன்று சிறைக்கு போகிற மாதிரியான ஆனால் போராட்டம். சிறைக்கு போனதான கவனத்தை ஈர்க்க முடியும்னு சொல்லி அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டங்களோ மற்ற போராட்டங்கள் எல்லாருமே சிறைக்கு போனதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிறைங்கிறதுக்கான இடம் வந்து வேறு. நீங்கள் பெரிய எண்ணிக்கையில் போனே சிறை இருக்காது. பெரிய எண்ணிக்கை நடத்தக்கூடிய போராட்டங்கள் வந்து சிறையில் இருக்காது. அதில் சில சமயங்களில் உங்களுக்கு சிறை பண்ணணும்னு நினச்சி பண்ணாதான் உண்டு. பெரும்பாலான சிறைகள் இருக்காது. ரெண்டாவது, இந்த வழக்குகள் எதுவுமே இது வரைக்கும் கடந்த 60-70 ஆண்டுகளில் எந்த போராட்ட வழக்குமே வந்து தண்டனையானதில்லை. ஏன்னா எல்லாமே அடிப்படை கருத்து உரிமையில் உங்களுக்கு அரசியல் சாசனம் உறுதி செய்யப்பட்ட உரிமைகள். அது இப்போ காலையில் போராட்டம் பண்ணிங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்தில் வச்சு சாயங்காலம் விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது வந்து இருக்கு. நீங்கள் சிறைன்னு நீங்கள் போட்டு வழக்கு கொடுத்தால், இப்போ என் மேலே 47 வழக்கு இருக்குது. அதில் தேச துரோக வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, எல்லா வழக்கோடைய மொத்த தண்டனை காலத்தை எடுத்தோம்னா என் வயசோட அதிகமாக வரும். ஆனால் அது அப்படி நடந்துடாது. ஏன்னா இதெல்லாம் நம்மளோட அடிப்படை உரிமைகளாக இருக்குது. இதில் எது தண்டனைன்னா, வழக்கு போட்டு நீங்கள் பயப்படுறது தான் ஒரு தண்டனையை ஒழிய, இது புரிஞ்சுக்கிட்டோம்னா அது தண்டனையே கிடையாது. ஒரு தடவை நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு வர போகிறீங்க, அவ்வளோ. அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து அதை பற்றின ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் இப்படி இருக்கும், அதெல்லாம் மோசமாக இருக்கும் அப்படிங்கிற பயம். மாசத்துல பாதி நாள் நீதிமன்றம் தானே போயிட்டு இருக்கீங்க இப்போ இந்த வழக்கு. ஆமாம், ஏன்னா அது வழக்கு நிறையா இருக்குது, வழக்கு நிறையா இருக்குது. வழக்கு முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எந்த வழக்கையும் அவங்க நடத்தி நிரூபிக்கணும். கிட்டத்தட்ட 20 வழக்குகள் நம்ம விடுதலை ஆகிட்டோம். எந்த வழக்கு நிரூபிக்க, அதாவது எல்லாமே நாங்கள் போராட்ட வழக்குகள் எதுவுமே நிற்காதுங்க, நீதிமன்றம் நிற்காது. ஏன்னா அதெல்லாம் அடிப்படை கருத்துரிமை சார்ந்த விஷயங்கள். அதை தாண்டி நீங்கள் அந்த பயத்தை போயிட்டோம்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, சிறையில் அந்த பயத்தை போயிட்டீங்கன்னா. ஆனால் இப்போ போலீஸுன்னாவே ஒரு பயம் வருது இல்லை. இப்போ அஜித் மரணமாக இருக்கட்டும், கஸ்டோடியல் டெத் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இல்லைங்க, அது அந்த மாதிரிலாம் பாருங்களேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இவங்க தனிநபர்களாக மாற்றவங்களா இருப்பாங்க, எந்த அரசியல் இயக்கத்தோட தொடர்பில் இருக்க மாட்டாங்க. இப்போ நானே சில பேர்லாம் வந்து RTI போடுறேன் சார், நான் இந்த இடத்துல எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு நான் போராடுறேன்னாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு அமைப்போடு சேர்ந்து நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். காவல்துறை ஒரு அமைப்பு. அப்போ அந்த அமைப்பிட்ட நீங்கள் எப்படி உரிமையை வாங்குவீங்க? நீங்களும் ஒரு அமைப்பாக இருந்தால் தான் உறுதியாக வாங்க முடியும். தனியாக போய் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சினிமா பார்த்துட்டு போய் சண்டையெல்லாம் போட முடியாது. ஏன்னா இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக போலீஸ்காரங்க ட்ரீட்மெண்ட் பற்றி பேசியாகணும்னா, இந்த கஸ்டோடியல் டெத்தில் இறந்தவங்க எல்லாமே வந்து போராட்ட பண்ணி இறக்கல, அவங்க ஏதோ ஒரு வகையில் கைது பண்ணப்பட்டு டார்ச்சர் பண்ணப்பட்டு இறந்தவங்கள. இப்போ சாத்தான் குளத்திலேயே கூட நான் பார்த்தோம் ஜெயராஜ் சார். அது வந்து என்னன்னாங்க, காவல் நிலையத்தில் காவல்துறையில் இருக்கக்கூடிய மிக மோசமான நபர்கள். அதாவது என்னென்னா, அவங்கள அரசியல் படுத்தாமல் ஏன் இந்த வழிக்கு வந்தாங்கன்னே சொல்லாமல், ஒரு விடலை பருவத்தில் இருக்க ஒரு பையனை வந்து உடம்பை மட்டும் வச்சுக்கோ, நீ எவனை கட்டுப்படுத்தலான்ற அந்த மனநிலை அப்படியே வளர்த்து காவல்துறை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. அவன் வந்து ஒரு விடலை பருவத்தில் உங்களுக்கு ஒரு 18 வயசு 20 வயசில் ஒரு ஹீரோ மனநிலை இருக்கும், உடலில் பற்றின பெருமிதம் இருக்கும், உடம்பு வலிமையை பற்றி ஒரு பெருமிதம் இருக்கும், அதிகாரத்து மேலே பெரிய ஈர்ப்பு இருக்கும். நான் சொன்னால் எல்லாம் கேட்பாங்க, என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க, நான் வந்தாலே எல்லாமே அதிர்து அப்படின்ற சொல்லக்கூடியதில் எங்கேருந்து வருது? ஒரு 50 வயசு ஆள்கிட்டருந்து வராது, 18 வயசு 20 வயசு 25 வயசு பசங்க. இந்த மனநிலை அப்படியே காப்பாற்றுவாங்க காவல்துறைக்குள்ள. நீ யார் தெரியுமா? போலீஸ்காரனா எப்படி தெரியுமா? ஒரு போலீஸ்காரன் எவனை ஏற்று பேச முடியாது தெரியுமா? பல இடங்களில் நான் ஒன்றும் போன வாரம் எனக்கு சண்டை நடந்தது. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி சிவாவோடதுலேருந்து உடல்நிலை ரொம்ப சீரியஸாக இருந்தது. ரொம்ப கவலையில் வந்து நான் பட்டணவாக்கம் ஸ்டேஷனில், பட்டணவாக்கம் கடற்கரைட்ட வந்து நைட்டு வந்துட்டேன். என்னால் அது மனநிலை ரொம்ப சோர்வாக இருந்தது, என்னால் அது தூங்கவும் முடியல. காவல்துறை வந்துட்டு பீச்சுக்கெலாம் போகாதீங்கன்னாங்க. சரி பீச்சுக்கெலாம் போக வேண்டாம், மெயின் ரோட்டில் நின்ட்டோம். அவர் காவல்துறைக்காரர், நீ எப்படி இந்நேரத்துக்கு வந்து நிற்கலாம், நீ யார் இந்நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே போகணும், நீ எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னா, எதுக்கு சார் நான் நின்ன இப்போ என்னங்க, நீங்கள் கடலுக்குள்ளே மணலுக்குள்ளே போகணுன்னீங்க, அது நியாயம், நான் போகல, நான் என் காரில் நின்றுட்டுருக்கிறேன், என்ன பிரச்சனை சார் அப்படின்னா. இல்லை நான் சொன்னால் நீ போகணும் இல்லை, நீங்கள் சொன்னால் நான் ஏன் போகணும், அதில் நான் சொன்னால் நீ போக மாட்டியா, நீ போலீஸ் சொன்னால் நீ கேட்க மாட்டியா சார், போலீஸ் சொன்னால் நான் ஏன் சார் கேட்கணும்னு கேட்குறேன். நம்ம என்ன கேட்குறோம் கூட அவருக்கு புரியல. அவர்கிட்ட என்ன வளர்த்துருக்குறாங்கன்னா, ஒரு போலீஸ்காரர் சொன்னால் எப்படி ஒரு மனுஷன் கேட்காம இருக்கலாம் நீ சார், நான் இங்கே நிற்கிறதுல என்ன போயிடணும், நீ போனா போயிடணும். அவர் பெரிய கட்டையை வச்சு நிற்கிறார் அவர். சரிங்களா, நாங்கள் ஒரு காரில் இல்லாமல் ஒரு சைக்கிளில் போயிருந்தோன்னா விழுந்திருக்கும், விழுந்திருக்கும்.
சரிங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, போலீஸ் சொன்னால் நீ கேட்கணும், போலீஸை பார்த்தா நீ பயப்படணும். நான் யார் தெரியுமா, நான் காக்கி சட்டை போட்டிருக்கேன் சார், நான் கருப்பு போலீஸ் மந்திரியே உங்களை பார்த்து பேசிடுறாரு இயல்பா, ஆனால் போலீஸ்காரங்களே நீங்கள் பார்த்து பேசுறதுல இவ்வளோ சிக்கல் இருக்கு. அதாங்க அவங்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறதாவும், அவங்களுக்கு அதிகாரிகள் எப்படி சொல்லிடுறாங்க, நீங்கள் தான் சமூகத்தை ஒழுங்குபடுத்தணும், நீங்கள் தான் சமூகத்தை காப்பாற்றுறீங்க, இவங்க எல்லாம் தப்பான ஆளாக இருக்காங்க பாரு, இவன் பாரு எப்படி முடி வச்சிருக்கான் பாரு, இவன் எப்படி சட்டை போட்டிருக்கான் பாரு, இவன் எப்படி மொழி பேசுகிறான் பாரு, இவன் என்ன மாதிரி அழுக்காக இருக்கான் பாரு, இதெல்லாம் வந்து குற்றவாளியாகவே காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க வந்து சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அப்பாக்களாக, ஆசிரியர்களாக, ஸ்ட்ரிக்டான பிடி வாத்தியாராக மாறிடுறாங்க. அவங்க அதே தன்மையில எல்லாத்தையும் கையாளுற ஒருத்தரோட உரிமை என்ன அதெல்லாம் தெரியாது. இப்போ என்னென்னா, மேலதிகாரிகளுக்கு அடிமட்ட வாழ்க்கையை பற்றி எந்த நாலேஜும் கிடையாதுங்க சார். என்ன சொல்லிடுறேன்னா, 10 மணிக்கு மேலே கடை திறந்தால் தான் திருட்டு நடக்குது, 10 மணிக்கு மேலே கடையை மூடு, சரிங்களா? பைக்கை மேலே ஓட்டி பாலத்துலேருந்து விழுந்து சாவறான், சரி பாலத்தை மூடு. ஆமாம், எல்லா பாலமும் சென்னையில் மூடி தான் இருக்குது, சரிங்களா? நைட்டு மேலே இவன் எதுக்கு தேவையில்லாமல் நடக்கிறான், எல்லாத்தையும் ரோட்டில் இருக்க வேணாம், வீட்டுக்கு போய் பூட்ட சொல்லு. சார் நீங்கள் வீட்டில், இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் நைட்டு 1 மணிக்கு லைட்டு போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா வந்து காது தட்டி கேட்பாங்க, நீ எதுக்கு நேரத்துக்கு லைட் போட்டிருக்கிற, போய் தூங்கு. இது அராஜகமாக இல்லைங்களா? அது காவல்துறைக்கு என்ன வேலை? உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறது வேலைன்னா எல்லாத்தையும் நீங்கள் இழுத்து முடிச்சிங்கன்னா சட்டம் ஒழுங்கு காப்பாற்றிடுவீங்களா? இப்போ இது என்ன ஆகுதுன்னா, 2 மாதிரி வேலைகள் இருக்குது. அந்த காவல்துறை கடைநிலை அதிகாரிக்கு என்ன இருக்குன்னா, இது பெரிய அழுத்தமாக இருக்குது. அவங்க மேலே இருந்துட்டு சிசிடிவியில் பார்க்குறாங்க, ஏன்ப்பா எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க, ஏன்ப்பா இன்னும் கடையை மூடல, இவங்க போய் தினம் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு காவல்துறை கடைநிலை காவல்துறை அதிகாரிக்கு வந்து தினம் ஊரடங்கு உத்தரவு நடத்தணும். நீங்கள் கடையை மூடு, டீ கடையை மூடு, அதை மூடு. கடைசியில் என்ன, சில இடங்களில் என்ன நடக்குதுன்னாங்க, 10 மணிக்கு மேலே பால் இருக்குல்ல, மீதியான பால் டீ கடையில் அதை எடுத்து கொட்டணும் அவங்க முன்னாடி. அப்போ தான் கடை மூடுவார். நீ இன்னும் நான் போனதுக்கப்புறம் கடையை திறந்து நீ டீ விற்ப, பாலை ஊற்று. ரோட்டில் ஊற்றுறதை நான் பார்த்துருக்குறேன். 5 லிட்டர் பால் 7 லிட்டர் பால் ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த காவல்துறை அதிகாரிக்கு நான் கடையை மூடுறேங்கிற உத்தரவாதம் பண்ணணும், அந்த காவல்துறை அதிகாரிக்கு மேலுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கடையெல்லாம் மூட வச்சுட்டேங்கிறத உத்தரவாதம் கொடுக்கணும். மேலுக்கு ஐபிஎஸ் அதிகாரிக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் காப்பி குடிச்சிட்டு போயிடுவார். அவர் அடிமட்டத்தில் ரோடு வேலை பார்க்குறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, கூட்டுறவங்க, ஆஃபீஸ் போயிட்டு வர்றவன், டீ குடிக்கிறானா, சாப்பிட்டானா, செத்தானா, அவங்களுக்கு அந்த நம்மளாம் ஆளாவே தெரியாது, அவங்களுக்கு கண்ணு நம்மளாம் தெரியாது. அவர் எலைட்டாக இருக்கிறாங்க, ஒரு அப்பர் காஸ்ட்டாக இருக்கிறாங்க, சரிங்களா? இது வந்து கீழ்மட்ட அதிகாரியை நெருக்குது, அவன் வந்து கீழே இருக்கிற ஹராஸ் பண்ணுறாங்க. அப்போ அவன் கடையை மூடலைன்னு சொன்னோன்னே அவனை போட்டு மிதிக்கிறான், அடிக்கிறான், அப்யூஸ் பண்ணுறான், சரிங்களா? அப்போ இது என்ன நடக்குதுன்னா, மேல் அதிகாரிகளுடைய அந்த எலைட்டிசம், தான் ஒரு பணக்காரத்தன்மை, மிதமிஞ்சிய அதிகார வெறி, அவரோட உயர்சாதித்தன்மை, இதெல்லாம் சேர்ந்து கீழ்மட்ட அதிகாரிகள் 2 மடங்கு. நான் கேட்குறேன், காவல்துறையிட்ட கேட்ட ஒருத்தட்ட, சார் எல்லா கடையும் மூட சொல்கிறது உங்கள் வேலையா? நீங்கள் 2 மடங்கு 3 மடங்கு வேலை பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு புரியலையா? ஒரு காவல்நிலை அதிகாரி எடுத்துக்கோ சார், அவர் வந்து ஏடிஎம் பார்த்து சைன் பண்ணணும், எத்தனை ஏடிஎம் இருந்தோ சரகத்துக்குள்ளே, எத்தனை ஜுவல்லரி இருக்குதோ, எத்தனை விஐபி வீடு இருக்குதோ, எத்தனை பொலிட்டீஷியன்ஸ் இருக்குதோ, எத்தனை ரவுடி ஏரியா எலமெண்ட்ஸ் இருக்கோ, எத்தனையும் பார்த்து இந்த டைத்துக்குள்ளார இந்த பீட்டில் கையெழுத்து போடணும். எப்படி சார்? இன்னும் சொல்லட்டுங்களா, நம்ம காவல்துறை திட்டுறதுன்னு மட்டும் இல்லை, காவல்துறை நைட் டியூட்டிக்கு அலவன்ஸ் இருக்கணும்ல, அலவன்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நைட் டியூட்டி பார்க்குறாங்களா ஆஃபீஸர்ஸ், காவல்துறை கான்ஸ்டபிள் 8 எல்லாம் பார்க்குறாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களுடைய நைட் டே அலவன்ஸ் 10 ரூபா. 10 ரூபா? 10 ரூபா சார். 10 ரூபாய்க்கு டீயா கிடைக்கல. நான் முந்தானது காவல்துறையிட்ட பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு வந்தேன் நான். சார் எவ்வளோ சார் உங்களுக்கு அலவன்ஸ்? 10 ரூபாய்க்கு 10 மணி நேரம் பார்க்கணுமா சார்? ஆமாங்க, நைட் அலவன்ஸுங்க, அது சம்பளம் வேறு. அலவன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, நைட் அலவன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நைட் அலவன்ஸுங்கிறது என்னது? நீங்கள் தூக்கம் கெடுறது, அதனால் அவங்க உடம்பு கெடுறது, நீங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கிறதுனுடைய ஆப்ஷன்ஸு, இதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் 10 ரூபா. வெறும் 10 ரூபா சார். நம்ப முடியுதுங்களா? 25 வருஷம் முன்னாடி போட்டாங்களாமா 10 ரூபாயை. இப்போ ஒருவேளை வந்து அந்த இன்னும் அதே 10 ரூபா தான். ஏன் சார் இப்போ ஒருவேளை அந்த கோவத்தை நம்மள்ட்ட காட்டுறாங்களோ? அந்த ஸ்ட்ரெஸ் எங்கே போகும் உங்களுக்கு? லீவு கிடையாது உங்களுக்கு, 24 ஹவர்ஸ் வேலை பார்க்கணும், எப்போ வேணால் வரலாம். அந்த ஸ்டேஷனில் போய் நீங்கள் தூங்க முடியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்துருக்கீங்களே, அவங்க வாழ்க்கையில் பெரும்பாலான நேரத்தை செலவு பண்ணுற இடம் போலீஸ் ஸ்டேஷன். அந்த இடத்துல தூங்க முடியுமா? அதுக்கான பேசிக் வசதி இருக்குதா? அவன் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியுமா? அண்டர் ஸ்டாஃப்டு பாப்புலேஷன் அளவுக்கு இவங்களும் அதிகமாக வரல, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி 3 மடங்கு ஏறி இருக்குது. முன்னாடியாவதுங்க நீங்கள் இந்த வீட்டில் போய் கையெழுத்து போட்டு போகணும், ஏடிஎம் இருக்கா கையெழுத்து போகணும். இப்போ அதை ஃபோட்டோ எடுத்து ஜிபிஎஸோட போட்டு நான் டேட் நம்பர் இடத்துக்கு போனோம். அப்போ நீங்கள் உங்களை சர்வீலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ இருக்குது? உங்களை எவ்வளோ சர்வீலன்ஸ் பண்ணுறாங்க? ஒரு காவல்துறை அதிகாரியை பார்க்குறோம், அவரை எவ்வளோ சர்வீலன்ஸ் பண்ணுறாங்க?
அப்போ இது என்னன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறப்ப இவங்க வந்து என்ன நாங்கள் பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டை காமிக்கிறோங்கிறதுக்காக பலியிடப்படக்கூடியவர்கள் தான் இந்த காவல்துறை கடைநிலை அதிகாரிகளும் நாமளும். இதில் மிதமிஞ்சி அதிகாரத்தில் இருக்கிறவன் நான் எடுத்து கேட்டேன்ல, இப்போ நான் அன்றைக்கி நான் பாட்டுக்கு போயிருந்தேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் என் உரிமையை கேட்குறேன் அந்த இடத்துல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க யார் என்னன்றதுல அவருக்கு ஒரு தயக்கமும் இருக்குது. நான் இதே சாதாரண ஆளாக இருந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன், சட்டமெல்லாம் பேசாத ஆளாக இருந்திருந்தேன்னா வெளுத்திருப்பான் என்னை கூப்பிட்டு, நானும் ஒரு இதுவாக இருப்போம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் நடக்குது. இது வந்து நான் இந்த ஊருக்கு வந்து 25 வருஷமாக நான் அதை எதிர்கொண்டுட்டே இருக்கேன். நான் அன்னைக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்க போகிற சமயங்களில் அப்போ எல்லாமே நான் சாஃப்ட்வேரில் இருந்ததுனால யூஎஸ் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண போயிட்டு வரும்பொழுதெல்லாம் பாதி நாள் போலீஸ்ட்டை மாட்டி ஸ்டேஷனில் கூப்பிட்டு போவாங்க. நான் எங்கே வேலைக்கு போகிறேன், என்னத்துக்கு போகிறேன், எதுக்கு வரேன், அதை பற்றிலாம் கேட்க மாட்டேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நேரத்துக்கு எங்கே போனேன், ஏன் வந்தேன், வண்டியில் இருக்கு. இது நான் பல முறை எதிர்கொண்டிருக்கிறேன். நான் எல்லாம் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டிங்கன்னா எதிர்கொள்வீங்க சார். சரி, அப்போ நம்ம எப்போவுமே ஒரு சர்விலன்ஸ் ஸ்டேட்டாக இயங்கிட்டு இருக்கிறோம். அதில் அவங்க அப்படி நடந்துட்டு இருக்குது, நம்மளுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் நடக்குது. இதில் உங்கள் புழல் சிறை அனுபவத்தை சொன்னீங்க, அதற்கு அடுத்து சொல்ல வந்தீங்க, டாபிக் மாறிடுச்சு. அந்த அரசியல் ரீதியான அந்த சிறை ரீதியான கொடுமைகள். ஆமாங்க, அது வந்து 2வது வேலூர் சிறை போனது எனக்கு ரொம்ப மோசமான அனுபவம், மிக மோசமான அனுபவம் வேலூர் சிறையில் தான் நடந்தது. அது தனிமை சிறை போட்டிருந்தாங்க, தனியான பிளாக்கில் மட்டும் வச்சுருந்தாங்க. நான் யாரையும் பார்க்கக்கூடாது, குடும்பத்தை என்னால் பார்க்க முடியல. குடும்பத்தை பார்க்குற சமயத்துக்குலாம் கோர்ட்டு கொண்டு வந்துடுவாங்க. அங்கே உணவு போன நாள்லேருந்து முதல் நாள்லேருந்து எனக்கு வயிற்றுப்போக்கு ஆரம்பிச்சது. 55 நாள் இருந்தது, எனக்கு 55 நாள் இருந்தது. முடியாமல் நான் மருத்துவமனைக்கு போய் அவங்க வந்து எனக்கு இளநீ கொடுக்குன்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இளநீ கொடுங்கன்னு சொல்லி எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இளநீ எவ்வளோ பெருசு தெரியுங்களா இருந்தது, மட்டையோட சுற்றி இவ்வளோ பெருசு இருந்தது, இவ்வளோன்னு இருந்தது டம்பரில் ஊற்றுனப்ப. இதுக்குன்னு ஒரு இளநியை கொண்டு வந்துருக்கிறான், இவனுக்கு இளநீ தரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அரசு எப்படி உங்களை நடத்துது அப்படின்னு. அப்புறம் நீங்கள் வந்து இதுவே ஒரு 15 அடி சுவர் இருக்கக்கூடியதில் கம்பி கட்டின ஒரு ரூம்குள்ளே தான் நம்ம அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அதில் டாய்லெட் போனாலோ குளித்தாலோ காவல்துறை முன்னாடி தான் பண்ணணும். குளிக்கணுனாலும் பக்கத்தில் நின்றுட்டே இருப்பாங்க. சரிங்களா? இருக்கிற ஒரு ஆள் தான் இருக்கிறோம். சரி, அப்போ அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சர்வீலன்ஸை கொடுத்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறது, ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அப்யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உள்ளே நடந்தோம்னா கேள்வி கேட்பாங்க, நான் செடி நட்டோம்னா அது தண்ணி ஊற்ற போனால் அதுக்கு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் சுற்றுச்சுவரை ஒட்டி தான் நம்மளை வெளியே கூப்பிட்டு போவாங்க, மற்ற கைதிகள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உடம்பு முடியாமல் உள்ளே மயக்கம் போட்டு விழுந்தப்போ எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஜிஹெச் கூப்பிட்டு போனப்போ அவங்க இருந்த சீஃப் டாக்டர் வந்து அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னதப்போ அதையை மீறி மிரட்டி அவரை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் சிறையில் போட்டாங்க. இதெல்லாம் அப்போ வைகோ ஐயா தான் எடுத்து வெளியே கொண்டு வந்து பேசினார். அப்போ நான் உள்ளுக்குள்ளே இருந்தப்போ இந்த தகவல் தெரிஞ்சு முருகன் இருக்கார் இல்லைங்களா, ராஜீவ் இது வழக்கில் இருந்தவர், அந்த தோழர் முருகன் தான் அது வெளியில் கொண்டு போகிறார். மற்றவங்களுக்கு வந்தவங்களுக்கு சொல்கிறாங்க, அப்படியே அது வெளியே வருது. இப்படி வந்து நம்மளை வந்து அவங்க உள்ளுக்குள்ளே போட்டு அழுத்தி வைக்கிறது, உளவியல் அழுத்தது. உங்களுக்கு என்னென்னா அவங்க பண்ணின வேலை என்னென்னா, உணவில் விஷம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, விஷம்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷம் அழுத்தல் இல்லை. சிறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான அரசியல் கைதிகளுக்கு உங்கள் உடம்புல எந்த உணவும் ஜீரணமாகாத வகையில் மாறிடும். கொடுக்குறதில்ல ஜீரணமாகாது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னா, உடலுக்கான தேவைப்படக்கூடிய சக்தியை நீங்கள் உடம்பு எடுத்துக்க முடியாமல் உடம்பு நிதானமாக உடம்பு சுருங்க ஆரம்பிக்கும், பலவீனம் அடைய ஆரம்பிக்கும், உறுப்புகள் பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். அதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. சரிங்களா? குடலுங்கிறது என்னது, குடலுடைய அந்த தன்மையை அவங்க சிதைச்சிடுவாங்க. விஷம் கொடுத்து நீங்கள் அப்படி பண்ணி சேர்த்து அப்படி இல்லை. குடல் வந்து அந்த சக்தியை எடுத்துக்க உணவு கிரகிக்க முடியாது. நீங்கள் ஒரு நான் தர்பூசி சாப்பிட்டேன்னா எனக்கு 8 மணி நேரம் ஆகும் ஜீரணம் ஆகிறதுக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு ஆப்பம் சாப்பிட்றோம், இருக்கிறதுல எளிமையான உணவுன்னா ஆப்பம் ஜீரணமாகாது. சரிங்களா? நீராகாரம் ஜீரணமாகாது. சரிங்களா? இதுவும் ஆக தண்ணி குடிச்சா வாமிட் ஆயிரும். நீங்கள் வேலுமுருகனை கேளுங்க, அவருக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும். சரி, நீங்கள் தண்ணி குடிச்சிங்கனாலே இருமி அது வாமிட் ஆகும், இதெல்லாம் நடக்கும். இப்போ இது என்ன ஆகுனா, 1 வருஷம் 1.5 வருஷம் இருந்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, உடம்புடைய எல்லா உறுப்புகளுக்கும் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ தான் செயலுக்கு ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு எந்த எவிடன்ஸ் இருக்காது. இது சிறையில் நடக்குதுன்னு எதுவும் ஐடியா இருக்கா? சாப்பாட்டில் என்ன கலந்து அது எப்படி நம்மளுக்கு தெரியும்? அது சாப்பாடு கலந்தது நம்ம டெஸ்டிங்கில் கிடச்சிது. உடல்லேருந்து எடுத்து பார்த்தப்ப இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. ஒரு சின்ன விகிதம் தான் ஹெவி மெட்டல்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? அந்த மாதிரியான ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. லெட் பாய்சனிங் இருக்குது, பல பாய்சனிங் இருக்குது சின்ன. அப்போ அது வந்து உங்களுக்கு மெர்க்குரி பாய்சனிங், லெட் பாய்சனிங் மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளால ஒன்றுமே கிடையாது. அரசு சொல்லி போலீஸ் செய்யுமா இல்லை போலீஸ்க்கு அது உங்க மீது இருக்கிற தெரியலைங்க. பகையில செய்கிறாங்க? போலீஸ் தனியான ஒருத்தர் நான் பார்க்கலைங்க. யாரோ ஒருத்தர் நம்ம மேலே வெறுப்பு இருக்காதுங்க. எந்த போலீஸ் நம்ம மேலே தனிப்பட்ட மேலே வெறுப்பு இருக்காது. அங்கே இதை சிறை செய்யக்கூடிய அரசியல் நோக்கம் உள்ள மேலேருந்து வரக்கூடிய ஒரு உத்தரவு நடைமுறைப்படுத்தும். யார் நடைமுறைப்படுத்துறான்னு யாருக்குமே தெரியாது. இல்லைண்ணா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் மீது போடாத சட்டமே இல்லை. உபா சட்டம் போட்டிருக்காங்க, குண்டா சட்டம் செடிசன் போட்டிருக்காங்க, போட்டிருக்காங்க. பெகாசஸ் வச்சு உழவு பார்த்துருக்காங்கங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு சர்வேலன்ஸ் வந்து அரசு பண்ணணுங்கிறது? இல்லைங்க, என்னென்னா அந்த சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்த்தோம், அம்பலப்படுத்தணும். இது நம்ம பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்டு பிரச்சனையை வந்து நான் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா மனித உரிமை அமைப்புகளுக்கும் சூழல் அமைப்புகளுக்கும் கொண்டு போனேன். அங்கே இருந்த இப்போ ஜெர்மன் நாட்டினுடைய அரசு அதிகாரிகள், அதுக்கான கொள்கை வகுப்பாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இதே போல் மற்ற நாடுகள் இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்து கொடுத்ததை வந்து அவங்க எதிர்பார்க்கல. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு பிரச்சனையை இந்தியாவுக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஈழ பிரச்சனை நம்மளை கொண்டு போக முடிஞ்சதா? விட மாட்டாங்க. சர்வதேச பிரச்சனை நம்ம மாற்றுறோம், அதை அவங்களால தடுக்க முடியல. அதுதான் என் மேலே முதல்ல அவங்க வைத்த தாக்குதல். அதனால தான் என் பாஸ்போர்ட் இன்றைக்கி எனக்கு பாஸ்போர்ட் எனக்கு வரல. எனக்கு ஐநாவுக்கு தொடர்ச்சியாக உள்ளே போகிறதுக்கான எனக்கு அனுமதி இருந்தது. எப்போ வேணால் நான் உள்ளே போகிறதுக்கான அனுமதி இருந்தது. எனக்கு வீசா இருந்தது. எப்போ நான் ஐரோப்பாக்குள்ளே போகலாம். அதுக்கான வீசா எனக்கு கொடுத்துருந்தாங்க. மல்டிபிள் என்ட்ரிஸ் அது முழுக்க கான்ஃபிஸ்கேட் பண்ணாங்க. சரிங்களா? அந்த இது கூட நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அந்த வழக்கு தப்புன்னு சொல்லி பாஸ்போர்ட்டை எனக்கு ஒப்படைக்க சொல்லிச்சு. நம்ம காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா கொண்டு போய் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து முடக்கிட்டாங்க. ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் போய் வாங்குறதுக்குள்ளார அடுத்த கேஸை போட்டாங்க. தொடர்ந்து அப்படியே எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நான் போய் வெளிநாட்டு தான் போய் சுற்றி பார்க்கறதுக்கு எனக்கு தேவையான அப்படி ஒன்று விட்டேன். நீ என்ன பண்ணிக்கணும் விட்டேன் நான். ஆனால் அது என்னென்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஒன்று தான் சார். நீங்கள் தேர்தலுக்கு போகிறீங்க, மேலோட்டமாக பேசுகிறீங்க, சீமான் மாதிரி போகிறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லது விஜய் மாதிரி அப்படி பேசிட்டு அப்படி போகிறீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நடக்கக்கூடிய சிக்கலை குறித்து இது இப்படி பாருங்கள், இது இப்படி விவரங்கள் இருக்குதுன்னு ஒருத்தரை நீங்கள் அரசியல் படுத்துறீங்க, எடுத்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அவங்க ஆபத்தாக பார்க்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுற? நீ வார, நீ எலெக்ஷன் நிற்கிறியா, எம்எல்ஏ ஆறியா, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, அதான் நீங்கள் தேர்தல் அரசியலும் இல்லை, இயக்க அரசியல் பண்ணுறீங்க. இப்போது பெரிய கூட்டத்தை திரட்டிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நிறைய சென்று அடைஞ்சிருக்கீங்க எல்லாத்தையும். ஆனால் இது கூட ஒரு காரணமாக வச்சு இவ்வளோ பெரிய நுண்ணரசியல் பண்ணுவாங்க, உங்களை வந்து மெல்லிய விஷம் கொடுத்து உங்களுடைய வாழ்வை முடிக்கிறதா இருக்கட்டும், பல விஷயங்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இது பல காலங்களில் பலருக்கு நடந்த விஷயம் தான். இது பயப்படுறதுக்கான விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு அரசை எதிர்த்து இவங்க பண்ணக்கூடிய தவறு நீங்கள் ஒன்று தாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளார மிகப்பெரிய அரசு வன்முறைகள் நடந்த சமயங்கள் எடுத்துக்குவோம். மாஞ்சோலை தாக்குதலில் 17 பேர் இறந்து போனது. தொழிலாளர் பிரச்சனை தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்குது. ஆனால் எங்கேயுமே இவ்வளோ கொல்லப்பட்டது கிடையாது. ரெண்டாவது எங்கே ஸ்டெர்லைட்டு. சரிங்களா? 2 நிறுவனமே மார்வாடி நிறுவனம். சரிங்களா? நீங்கள் நம்ம ஊர் ஆலைக்குள்ளே நம்ம சண்டை போடுறது, நம்ம முதலாளிகளுக்காக போலீஸ் படுறது ஒரு தனி வகை. இறங்கி அடித்து கொள்றதுங்கிறது இருக்குல்ல, யாருக்கு? நீ அப்படின்னு ஸ்டெர்லைட் கம்பெனி, மாஞ்சோலை கம்பெனி இந்தியாவுக்காக போராடினாங்க, இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு எப்படி வந்து நீங்கள் ஒரு கொலையை 2 போராட்டம் பாருங்கள். கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்க போனது டெமோக்ராட்டிக்குடைய பேசிக் ஃபார்ம். கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறது, அதிகாரிகிட்ட மனு கொடுக்குறது, அதுக்கு கொலை நடந்திருக்கு. அப்போ நீங்கள் வட இந்தியாவோட அதிகார மையத்தை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்புனீங்கன்னா, அதுக்கு எதிராக மக்களை திரட்டுறீங்கன்னா இந்த பிரச்சனை வருது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஃபயரிங் பண்ணாங்களா 65ல் 300 பேத்துக்கு மேலே? ஏன்? என்ன பெரிய உனக்கு வந்துட போகுது? எதுக்கு நீ துணை ராணுவ படையை கொண்டு வந்து இறக்குன? எதுக்கு இறக்குன? எதுக்கு இத்தனை பேர் சுட்டு கொண்டு? அவங்களோட அதிகாரத்தின் மேலே கேள்வி கேட்டிங்கனால அவ்வளோ தூரம் இறங்குவோம். அதான் தமிழ்நாடு அரசு கலைக்கப்படுறதாக இருக்கலாம். கட்சிகள் கூட மார்வாடி பெண்கள் வீடியோ போட்டது கூட இடையில வைரல். நீங்கள் அது ரொம்ப மோசம். இப்போ இல்லைங்க, டிமானிட்டைசேஷன் நடந்ததா, பண மதிப்பு இழப்பு நடந்ததா? அப்போ வந்து கோயம்பேட்டு விஷயத்தை எடுத்துக்குவோம். இவங்க 8 மணிக்கு அறிவிக்கிறாரு இரவு, இல்லைங்களா? அப்போ கோயம்பேட்டுக்கு மக்கள் காய்கறி ஏற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நடுராத்திரி 12 மணிக்கு முடிக்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே வந்து இறங்கும் பொழுது காலையில் 3 மணிக்கு கூட சரக்கு இறங்கும்போது கையில் பணம் மதிப்பில்லை. அப்போ பணம் எப்படி ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வாடிகள்லேருந்து ஒரு செக்ஷன் வந்து பணத்தை மாற்றினானுங்க. பணம் மதிப்பு இழக்கப்பட்ட பணத்தை வாங்கி கொண்டு 20% கமிஷனில் கொடுத்தாங்க, 30% கமிஷனில் கொடுத்ததெல்லாம் நடந்தது. நான் இதை எடுத்து பேசுகிறேன் ஒரு சேனலில், இப்படிலாம் நடக்குதுன்னு பேசுகிறேன். அடுத்த நாள் என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி, நான் அப்போ பிஸ்னஸில் பண்ணிட்டு இருந்தேன், நிறுவனம் கன்சல்டிங்கில் இருந்தேன். எனக்கு இன்னொரு ஃபெலோ கன்சல்டன்ட்டுக்கு ஒரு மார்வாடி கம்பெனி ஷர்ட் பிராண்ட் நடத்துகிறார், தமிழ்நாட்டில் நடத்துகிறாரு, வேறு எங்கேயும் நடக்கலை. அவர் ஃபோன் பண்ணி திருமுறை அவன் தலையை வெட்டிடுவேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு.
ஏன்னா நீ வந்து எப்படி எங்கள் சமூகத்தை எடுத்து பேசலாம். அவங்க லாபி பவர்ஃபுல் லாபி சார். நான் வந்து வேலூர் சிறையில் இருந்தப்போ நிறைய செயின் ஸ்நாச்சிங் பசங்க வருவாங்க, இந்த நகையை எடுத்துகிட்டு போகிறப்ப சின்ன சின்ன பசங்களாக வருவானுங்க. நான் கூப்பிட்டு ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறப்ப சிறைக்குள்ளே போனதுக்கப்புறம் பேசுவாங்க, ஏன் பண்ணீங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னா, இல்லைனா கையில் காசு வேணும், நாங்களுக்கு என்ன கிடைக்கணும், இதெல்லாம் அப்படி போனால் 10 நிமிஷம் வேலை முடிஞ்சதுண்ணா, 10,000 20,000 தேவை இருக்குண்ணா, பண்ணிட்டு போயிடுவோம்ண்ணா, ஜாலியாக இருப்போம்ண்ணா அப்படின்னு பேசிட்டு இருந்தானுங்க. நான் கேட்டேன், ஒரு செயின் அக்ரியாடா, அது எவ்வளோ பவுண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அது என்ன ஒரு பவுண்ட் விலை என்னன்னு தெரியுமா, ஒரு குடும்பம் என்ன கஷ்டப்படும் தெரியுமான்னு கேட்டேன். அது எங்களுக்கு என்னென்ன தெரியும், போனால் கொடுத்தா காசு கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்போம், 2 நாள் இருக்கும், அப்புறம் அடுத்து வேணால் அடுத்து முடிச்சிடலாம், இப்படி தான் அவன் பேசினாங்க. அப்போ எனக்கு வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிற சமயத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டேன், சார் செயின் அக்குறாங்க, இத்தனை பசங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரீங்க, இவன் கொண்டு போய் செயினை கொடுக்குறான்ல விற்கிறான்ல, அவனை ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணதில்லை? அப்படி யாரையும் நான் பார்க்கலையே வேலூர் சிறையிலேயே, புழல்லையும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா புழல் நான் இருக்க பிளாக்லாம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறோன்னு முதல்ல கொண்டு வருவாங்க, அங்கேயும் அவனையும் பார்த்ததில்லை, இங்கேயும் பார்த்ததில்லை. அது நாங்கள் இது பாதி சேட்டுக்காரங்க தான் வருவாங்க சார், அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னால் நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அரெஸ்ட் பண்ணோன்னா அடுத்த நிமிஷத்தில் அவங்க சங்கத்துலேருந்து ஆள் வருது, அப்புறம் மினிஸ்ட்ருக்கு ஃபோன் பண்ணி மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது எனக்கு, அப்புறம் டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் வருது, நான் எப்படி சார் பண்ண முடியும்ன்றாங்க. அப்போ நான் கேட்டேன், ஒரு நாளைக்கு 100 செயின் அறுக்குறாங்கன்னு இன்சிடென்ட் நடக்குன்னு வச்சுக்கோங்க, 100 இடத்துல நடக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்று 5 பவுன் வச்சுக்கோங்களேன், எவ்வளோ போகணும், 500 பவுன் ஒரு நாளைக்கு போகுது, சரிங்களா? 500 பவுனுக்கு என்ன பணம் தர்றான் அவன்? 10% பணம் தரான் அடுத்தவனுக்கு, போனவனுக்கு, சரிங்களா? எடுத்தது வருது இல்லைங்களா, அந்த செயின் வருதா, அந்த 500 பவுன் யார்கிட்ட போகுது, அதோட வேல்யூ என்ன? இன்னைக்கு ஒரு பவுன் 1 லட்சம்னா ஒரு நாளைக்கு 5 கோடி சார், வருஷத்துக்கு 1500 கோடி ரூபாய் பணம் அப்படி போகுது, எந்த வித கணக்கிலையும் இல்லாமல் கை மாறிட்டே இருக்குது. அப்போ தமிழர்கள் எதை லூஸ் பண்ணுறாங்க, யார்கிட்ட லூஸ் பண்ணுறாங்க? நம்ம தமிழில் நகை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அந்த நகை தொழிலில் இருக்கிறவங்க யாரும் அந்த நகை வாங்க மாட்டாங்க, திருட்டு நகை வாங்க மாட்டாங்க, யாருமே வாங்க மாட்டாங்க. திருட்டு நகை வாங்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பு நம்ம ஒரு குரூப் கிடையாது. டு பி சேஃப் சைடு சொல்லணும்னா நம்ம குரூப்பு கிடையாது. இதெல்லாம் நமக்கு ஒவ்வொன்றா பார்க்குறோம், இந்த தகவலாம் நம்ம வந்து அவங்க எல்லாத்தையும் குற்றம் சொல்லலை, அவங்களும் ஜென்யூன் ஆள் இருக்காங்க. தப்பான ஆளை ஏன் தடுத்து நிறுத்தலை? இப்போ கூட வந்திருக்க தோழர் இருக்கார், அவங்க அம்மா வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க, அங்கே அவங்க பணத்தை 8 பவுன் எடுத்துட்டாங்க. சிசிடிவிலேருந்து எல்லா இடத்துலையும் தெரியுது யார் எடுத்தாங்கன்ட்டு. 10 மாதம் ஆச்சு, இன்றைக்கு வரைக்கும் காவல்துறை பிடிச்சி தரல. அவன் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறான். நீங்கள் ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னாங்க, வயசானவங்க வர்றாங்களா, எக்ஸ்ரே எடுக்க போகிறப்ப நகையை கழட்டி வைக்கணுமா, ஸ்கேன் எடுக்க போகிறப்ப நகையை கழட்டி வைப்பீங்களா, எங்கே வைப்பீங்க, உங்கள் பேக்கில் வைப்பீங்களா, கூட இருக்கும் கொடுப்பீங்க, அல்லது நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க, கரெக்டாக கணக்கு பண்ணி அங்கே உட்காந்து வேலையை பார்க்குறாங்க. ஏழை எளிய மக்கள் அவங்கள்ட்ட இருக்க 1 பவுன் 2 பவுனா இழந்துகிட்டே இருக்கிறாங்க. இது யார் என்னன்னு போலீஸ் தெரியாதா என்ன? ஹாஸ்பிட்டலில் திருட்டு நடக்கிற இடம் எதுங்க நடக்கும்? மருந்து திருட்டிட்டு போவானா, இல்லை ரத்தத்தை திருட்டிட்டு போவானா? திருடுறது நகை தானே, அது எங்கே திருட முடியும்? எக்ஸ்ரே ஆஃபீஸில் திருட முடியும், சிடி இதில் திருட முடியும், வேறு ஓபியில் திருட முடியும், இவ்வளோ தானே பண்ண முடியும். இது ஏன் தடுக்க முடியல? அவங்களுக்கும் பங்கு போகுது அனுபவம். அதனால் வந்து சார், இது நீங்கள் இதை கேட்டிங்கன்னா நம்ம இதெல்லாம் நீங்கள் எடுத்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி என்ன விடுவோம்? அப்போ பேசுகிறப்ப சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஹவு டேர் யூ டு சே தட் நோபடி ஓன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஃபயரிங். காவல்துறை அதிகாரி ஏன் கோவம் வரணும்? அப்போ தான் எனக்கு இதோட வேறு கோணம் புரிஞ்சு. இந்த அட்வான்ஸ்டு துப்பாக்கியை பயன்படுத்துங்கிறது யார் அதை வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பா? மினிஸ்டருக்கு தெரியுமா இது இந்த துப்பாக்கின்ட்டு? ஸ்டெர்லைட்டில் அன்னைக்கு பொறுப்பெடுத்தால் வேதாந்தா நிறுவனத்துக்கு சீஃபாக பொறுப்பெடுத்த நபர் வந்து அதற்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த சுரங்க போராட்டங்களின் பொழுது 40 பேர் சுட்டுக்கொலை செய்கிறாங்க. இதே மாதிரி எனக்கு இதை சொன்னது தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்து ஒரு செயல்பாட்டாளர் எனக்கு வந்து 5 நாள் சொல்கிறார், திஸ் இஸ் சம்திங் லைக் வாட் ஹேப்பன்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னாரு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.